आत्मनिर्भर भारत होगा हमारा, वंदे मातरम का गूंजे जय जयकारा। आत्मनिर्भर भारत होगा हमारा, वंदे मातरम का गूंजे जय जयकारा। भारत की संतान है हम, जगत गुरु का नाम है हम, आर्यभट्ट और सुश्रुत जैसे ऋषियों का अभिमान है हम, तक्षशिला और नालंदा सा गौरव जिसका, ऐसे भारत की यारों पहचान है हम। विश्व पटल पर फहरेगा तिरंगा प्यारा, वंदे मातरम का गूंजे जय जयकारा। आत्मनिर्भर भारत होगा हमारा, वंदे मातरम का गूंजे जय जयकारा। मेक इन इंडिया, स्किल इंडिया का हो सपना पूरा, डिजिटल और स्टार्टअप इंडिया अब ना रहे अधूरा। मुद्रा एमी सेमी उद्यमी अपने सूर्य शिखर हैं, हिंदुस्तानी व्यापारी होगा अब जग का सूरा। बिजनेस के आकाश में चमचमकेगा भारत तारा, वंदे मातरम का गूंजे जय जयकारा। आत्मनिर्भर भारत होगा हमारा, वंदे मातरम का गूंजे जय जयकारा। मेहनत कस खेती कर किसान भरता है अन्न भंडारे, लाल देश का फौजी बन तन खड़ा है सरहद द्वारे। रोटी देता एक लाल है लाज बचैया दूजा, नमन हिंद की सेना करते भारतवंशी सारे। एक अखंड भारत का तुम ही सत्य सहारा, वंदे मातरम का गूंजे जय जयकारा। आत्मनिर्भर भारत होगा हमारा, वंदे मातरम का गूंजे जय जयकारा। भारतवंशी आन से बान से ध्यान से, धर्म आत्मनिर्भरता का निभाएंगे जी जान से। त्याग विदेशी अपनाएंगे पूर्ण स्वदेशी, गांव से ग्लोब स्वदेशी हो सर्व सम्मान से। एक राष्ट्र हो श्रेष्ठ राष्ट्र गूंजे चहुनारा, वंदे मातरम का गूंजे जय जयकारा। आत्मनिर्भर भारत होगा हमारा, वंदे मातरम का गूंजे जय जयकारा। इसका मार्ग एक ही है, आत्मनिर्भर भारत।
சண்டே இல்லையா? சண்டேனா என்ன பண்ணுவோம் எல்லாருமே வீட்ல இருந்துட்டு ஜாலியா ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிற இந்த நேரத்துல நாம என்ன செஞ்சோம்னா நம்மளோட லட்சியத்தை நோக்கி முன்னேறதுக்காக நம்ம இந்த வெபினார்ல பங்கெடுத்திருக்கோம். இங்க எத்தனையோ தொழிலதிபர்கள் ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க இங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பீங்க. இல்லாட்டி புதுசா தொழில் தொடரணும் அப்படின்னு சொல்றவங்களும் இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. நான் ஒரே ஒரு விஷயத்தோட சொல்லி இந்த வெபினார் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க உங்களோட எண்ணங்கள் படிதான் உங்க வாழ்க்கை அமையும். உங்க பினான்சியல் சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, உங்களோட ஹெல்த் வைஸ் சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, எதுனாலும் நீங்க என்ன உங்களை பத்தி நினைச்சீங்களோ அதுதான் வந்துட்டு வெளிப்படையா அங்க தெரியும். இது வந்து நம்ம சும்மா வந்து அரசியல்வாதிங்க மேலேயோ இல்ல வந்து கிளைமேட் மேலேயோ எல்லாம் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்றதை விட நாம இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம எண்ணங்கள் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு ட்ரிக்கை மட்டும் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களோட லட்சியத்தை நோக்கி நீங்க நகர்ந்துகிட்டே இருக்கலாம். நீங்க இந்த வெபினார் முடிஞ்சதுக்கு அப்புறமோ இல்ல இந்த வெபினார் நடக்கும் போதோ உங்களோட லட்சியம் என்ன, நீங்க எந்த விதமான இதுவும் பண்ணிக்காதீங்க. உங்களோட லட்சியம் என்ன நடந்தா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கறத எழுதி வச்சுக்கோங்க. அது பினான்சியல் லட்சியமாவும் இருக்கலாம், இல்லாட்டி பிசிக்கல் லட்சியமாவும் இருக்கலாம். ஏதோ ஒண்ணு நான் இதை சாதிக்க போறேன் அப்படிங்கறத வந்து நீங்க எழுதி வச்சுட்டு அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுற இடத்துல நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி நீங்க அதை பார்த்து ஏதாவது ஒரு முயற்சி அதை சம்பந்தப்பட்டது நீங்க டெய்லி எடுத்துட்டு வந்துட்டீங்கனாலே உங்க லட்சியத்தை நோக்கி நீங்க நகர்ந்துட்டே இருப்பீங்க. நாம இந்த வெபினார் கண்டக்ட் பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? முன்காலத்துல எல்லாம் வந்துட்டு ஒரு பிசினஸ் தொடங்கணும் அப்படின்னு சொன்னா ஊருக்குள்ளார இருக்கும். அந்த பிசினஸ் நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியப்படும். ஆனா இன்னைக்கு வந்து விஞ்ஞான காலத்துல நம்ம என்ன பிசினஸ் தொடங்கினாலும் சரி, எவ்வளவு ஒரு பெரிய குக்கிராமத்துல இருந்தாலும் சரி, அது வந்து வேர்ல்டுக்கே உலகத்துக்கே போய் பரவுற அளவுக்கு நம்ம கொண்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொன்னா அதுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு விஞ்ஞானம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நாமெல்லாம் எதுக்கு பிசினஸ் பண்றோம்? நம்ம பிசினஸ் பண்றது எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக தானே. இந்த பிசினஸ் மூலமாவே நம்ம மார்க்கெட்டிங்கும் பண்ணலாம். அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா டிஜிட்டலாவே நீங்க அதை ப்ரமோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே உங்களோட பிசினஸ் வந்து பெரிய லெவலுக்கு கொண்டுட்டு போய் சேர்த்து நீங்க கோடியில சம்பாதிக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. இது செஞ்சு தரதுக்கு நம்மளோட ராஜேஷ் நடராஜன் சார் நடத்துற இன்டர்நெட் ஏஜென்சி மாதிரி ஏஜென்சி கிட்டையும் நீங்க உங்களோட வணிகத்தை கொடுத்து நீங்களே செஞ்சு கொடுங்க சார்னா அவங்களே வந்து உங்களோட பிசினஸ் உண்டான எல்லா மார்க்கெட்டிங் வேலையும் செஞ்சு கொடுப்பாங்க. இல்ல நீங்களாவே சொந்தமா செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு செம்ம எக்ஸ்பர்ட் நம்மளோட வந்து சேர்ந்திருக்காங்க. ராஜேஷ் நடராஜன் சார் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்பலோ ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், இல்லாட்டி ரஹ்மான் கான்சர்ட் நடத்துறாரு அது இருக்கட்டும், எல்லாத்துக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம் அந்த பிசினஸ்ல. அவர் வந்து அவரோட பிஸியான ஷெட்யூல்ல வந்துட்டு நம்மளுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்லி கொடுக்குறாருங்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். அதனால நான் அவருக்கு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம அடுத்ததா வந்துட்டு ராஜேஷ் சார் வந்து அவர் பேசுவாரு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமா. அதுக்கு அடுத்தது வந்து கேவிஐசி அபிஷியல் வந்து இப்ப வந்து சேவை பிரிவுக்கு வந்து பிஎம்இஜிபி லோன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுல 20 லட்சம் வரைக்கும் நீங்க சேவை பிரிவுக்கு நீங்க லோன் வாங்கிக்கலாம். அது என்ன அப்படிங்கறத பத்தி கேவிஐசி அபிஷியல்ஸும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனும் வைப்போம். உங்க கேள்விகள் நீங்க வந்து கை எழுப்பி நீங்க கேட்கலாம். கடைசியில வெபினார் முடியும் போது நாங்க சொன்னதுக்கு அப்புறமா நாங்க உங்களுக்கு சான்ஸ் கொடுப்போம். நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க சொல்லி உங்களோட இதை ஆரம்பிச்சுக்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் செஷனா வந்துட்டு நம்ம ராஜேஷ் நடராஜன் சாருக்கு நம்ம வந்து வழங்க போறோம். அவர் தொடர்ச்சியா பேச போறாரு. ராஜேஷ் சார் உங்களோட ப்ரோமோ வீடியோ வரும். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட இதை நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். Thank you. Admin, kindly put the promo video of Mr. Rajesh Nadarajan, please. An expert in digital marketing, web design, marketing consulting, search engine optimization, search engine marketing, social media marketing, email marketing, lead generation, content marketing, etc. Mr. Rajesh Nadarajan has done BTech in Petrochemical Technology and MBA in Marketing and Information Systems. He has given efficient and valuable performance while working at different posts such as Sales Executive in Brigade Enterprises Limited, Acquisition Manager in Douche Bank, and Assistant Manager in Sobha Developers Limited, etc. He has also worked as the co-founder of In-House Expressions and the founder of Catalyst Studio. He is presently doing phenomenal work as founder of Internest Agency. Thanks to Mr. Rajesh Nadarajan for joining SAMADHAN Group and Skilled Entrepreneurship Mission. Rajesh, நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களோட செஷனை. Thank you.
Yeah, thank you, Hawa, and thank you all participants today. Thank you, Samadhan Group, and providing me this excellent opportunity. Inniki, I mean, Sunday to connect with all. Mostly like nama presentation, we can take it Tamil nanikiren. Is the voice audible? Like, clear, sir. Okay, I just got a message in audio is very low. Okay, yeah. Thank you all. And I'll assure it is like na in the media nammaloda presentation mudirappo kandipa, I mean, which part of the business you are, like kandipa or takeaway irukum in the presentation la innile irundhu abindradha. I'll ensure that even if you don't know anything about digital marketing, you are just starting the work, or நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, இட் இஸ் லைக் யூ டோன்ட் நோ வேர் டு ஸ்கேல் இட் அப், ஆர் பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டா இருக்கு, அனலிட்டிக்ஸ் இப்படி இருக்கு, ஸோ அப்படின்ற மாதிரி, ஸோ டூல்ஸ் வாட் யூ கேன் யூஸ் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா வந்து எல்லாத்துக்குமே ஒரு டேக்அவே இருக்கும். ஐ வில் என்ஷூர் தட். யா, கேன் வி கோ டு நெக்ஸ்ட் ஸ்லைட்? யா. So thank you, Hawa, for introducing me and also with the presentation. So na chinnada or addition mattum enoda connect pannikren. So I am from Trichy, proper Tamilian, so center part of Tamil Nadu, the hub, and so in engineering panna, and then I did my MBA in Chennai. Then I worked with Deutsche Bank. Then I moved to Bangalore for SAP certification, SAP அப்படின்றது சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு ERP certificationக்காக போனேன். Got to know 2008 is a recession time. ஸோ ஜஸ்ட் டெக்ஸ்ட் புக்கில் அப்போ தான் படித்தோம் இந்த MBA வாட் இஸ் லைக் ரெசெஷன் அப்படின்றதெல்லாம். அண்ட் ஸோ தே டோல்டு, ஐ மீன், இன் சீமென்ஸில் அப்போ சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி இருந்ததில் தே டோல்டு இட் இஸ் ஜஸ்ட் கெயின் சம் எக்ஸ்பீரியன்ஸ், அண்ட் அதுக்கப்புறம் வந்து கோர்சஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் அகெயின். And I worked with Brigade Enterprises, where I involved directly in marketing and sales my project. So it is like in Whitefield and in Voima, a couple of projects handled panna. So Brigade Labdina, the project perspective, it is like you would be seeing right from or gantry holding inga varanu, and around that ungaloda coal marketing, it is like knocking the door konja kamiya irukum, but because like it is away on the OMR or 10 kilometers away from KR Puram abindradhula outskirt abindradhanaala, so on the exercise konja pannom. Also handle the office space inspection for Capgemini, Valvo, so on the space and the things like work panna, and part of like Salesforce implementation and the requirement analysis, a team la irundhu work pandra and the things like work panna. And then I moved to Shobha Developers, and that's really a short stay. And after that, it is like konjam Patel engineering la konjam work panna. And then I thought always it is like, why don't I come back to Trichy and start something there? But in community layum, like especially நிறைய இதுல இருக்கிற மாதிரி வந்து பிஸ்னஸ் பண்ணோன்னா பொண்ணு தர மாட்டாங்க. ஸோ அதனால வந்து கம்ப்ளீட்டட் மை மேரேஜ் அண்ட் தேர் ஃபார் சம் டைம் இன் பெங்களூர். அதுக்கப்புறம் வந்து ட்ரிச்சிக்கு மூவ் ஆனேன். அண்ட் ட்ரிச்சிக்கு மூவ் ஆகிட்டு இட் இஸ் ஐ ஹேண்டில் மை சிஸ்டர்ஸ் பிஸ்னஸ், இன்ஹவுஸ் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஸ்டார்ட் பண்ணோம். இட்ஸ் இன்டீரியர் டிசைன் அண்ட் எக்ஸிகியூஷன் பிஸ்னஸ், மாடுலர் கிச்சன்ஸ் அண்ட் யாராவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் சிமிலர் இன் தட் ஃபேஷன். ஸோ நானும் வந்துட்டு அதில் 2 பேரும் கோஃபவுண்ட் பண்ணுறப்போ அவங்க சிவில் இன்ஜினியர், ஸோ அதில் ஒர்க் பண்ணோம் அந்த கமர்ஷியல் அண்ட் மாடுலர் ஃபர்னிஷிங்ஸ் அப்படின்றது எல்லாமே. And after that, it is like that's not my cup of tea. So I'll start pannappo. I worked on SEO and social. The suburbs or tier 2 and tier 3 city la irukrom abindradana engineering friends yarume kuda irukka matanga. They will be moved to like tier 1 or in some other countries abindradhu. So I don't have any network here in Trichy when I started the business. So அந்த ஒரு sales growth kahum, we started working on SEO and social from 2015 in Trichy. So at the time it was quite new, 2015 la Trichy la how it gonna work abindradhu, but we not expected like website oda turn up. Ena blogging alla konjam Bangalore la pannittu irundadala I designed my own website. So அதெல்லாம் வச்சுட்டு ஃபர்தரா நான் ஸ்டார்ட் பண்ணப்போ இட் ரியலி ஹெல்ப் மீ டு பிக் லைக் NRI clients ஆர் பீப்புள் நாட் ஹியர் இன் ட்ரிச்சி பட் காட் அ ஹோம் அட் ட்ரிச்சி. ஸோ அவங்கள டேப் பண்ணுறதுக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. That's how we started like, okay, why don't I start a business in what I'm good at, web design, SEO, and social media marketing, lead generation in this style.
With that, it is like we started 2017. We started internet by 2017. Yeah, we just go to the next slide. Yeah, நான் ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்தோன்னா எனக்கு வந்து டு கெட் மை ஃபர்ஸ்ட் கிளைண்ட் இட் டுக் 8 months at Trichy. ஏன்னா இன்டர்நெட் பெனட்ரேஷன் இங்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் இட் இஸ் லைக் வித் ஜியோ பெனட்ரேஷன் அண்ட் COVID times, it is like really like helpful for the business அப்படின்றதான் சொல்லுவேன் என்னோட இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ where I can easily like talk to clients, it is like make them understand how digital marketing gonna help them. With that, we are now working with Amman TRY for past 3 years. Then Apollo recently we onboarded 3 months back, and Ramya's Hotels at Trichy, then Kia showrooms here at Trichy, and also we are working with the Hyundai showroom in Perambalur. Then Avatech is a medical imaging solutions company, and Bosch, it is like for the home home services. It is like for the showrooms there in Chennai, and Virli, a ghee company. Then Vishwanathan Hospital for their breast cancer foundation, and also we do a virtual marathon across the world for every year in the month of October. And then on the Hallmark Business School, then we Mittal Universal, like a lot of other companies. Propel.study, again a startup, it is like into edutech. And then with the Soda Mega schools, and if you're somewhere in this part of city, you might be aware of a lot of other brands. BG Naidu Sweets, which is like in the sweet production for about more than 120 years, I guess. So யாரும் வந்து நான் அந்த ஒரு தேர்ட் ஜென்ரேஷன் ஸ்வீட்ஸ் இட்ஸ் இஸ் வித் 120+ years heritage அப்படின்ற திங்ஸ்ல வந்து பார்க்கறது ரொம்ப கஷ்டம். And they are with about like 28+ retail stores, and we are handling their e-commerce business too. Yeah, we can just move to the next slide. So the short story, it is like we work both for the larger brands, and also I'm talking to like brand Kihon Media and some other stuff, which is like Ford showrooms in Canada. So they're managing 60 of the Ford showrooms in Canada. So we recently onboarded them for Google Ads. So in the Madri work pannuvom at that time for the China brand, it is like which is budding up or neighborhood store and restaurant அப்படின்றதும் work பண்ணிட்டு இருக்கோம். So with that, it is like I'll start to the key things, which is like, so if நம்ம business ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் it is like nobody will have a question. It is like நான் மார்க்கெட்டிங் பண்ணணும், ஏன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்காது. கண்டிப்பா even if you are a doctor or if you are like in the medical stuff, it is or NGO, எது பண்ணாலும் like நான் நல்லதே பண்ணாலும் it is like I had to reach out to customers. அப்போதான் நம்ம வந்து என்ன பண்றோம்ன்றது புரியும். And that's where we call it as that communication. நம்ம என்ன பண்றோம் plus understanding their needs and customizing our solution or products and services to their needs அப்படின்றது தான் மார்க்கெட்டிங் அப்படின்றது சொல்றோம். So what is like traditional marketing and the digital marketing, the coin term? If somebody is like not aware of, so அவங்களுக்காகவும் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு to cover entire thing. And if traditional marketing பாத்தீங்கன்னா right from like 16th century or 15th century when the business அப்படின்ற ஒன்று ஸ்டார்ட் பண்றப்போ நம்ம ஒரு நேம் போட்டு அவங்க அந்த காலத்துல வந்து அந்த கல்லுலையோ இல்ல வுட்ல பெயிண்ட் பண்ணியோ எழுதுற டைம்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் அந்த சின்ன மார்க்கெட் ஸ்டோர் அப்படின்றதுலாம் அந்த பழசுல வந்து பார்த்திருப்போம் இல்லையா, பழைய படத்துல இப்ப நம்ம பார்த்தோம்னா கூட இருக்கும். ஸோ தட்ஸ் வாட் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. ஸோ ரைட் ஃப்ரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பர் ஆட்ஸ் ஆர் ரேடியோ ஜிங்கிள்ஸ் அண்ட் டிவி கமர்ஷியல்ஸ் ரெண்டுமே வந்துட்டு ப்ராட்காஸ்ட் ஆட்ஸ்ன்றது சொல்லுவோம். இட்ஸ் கம்ஸ் அண்டர் எனிவே ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங். இந்த ஃபிளையர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் நம்ம ஹோர்டிங்ஸ் ஓவர்ஹெச்ல பார்க்குற வெளில போறோம்னா இருக்கிற ஹோர்டிங்ஸ், ரைட் ஃப்ரம் நேம் போர்டு, இது எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்ல வரும். அண்ட் ஸோ வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து ஸோ நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணி என்ன சர்வீசஸ் என்ன மார்க்கெட்டிங் நம்ம பண்ண முடியுமோ அது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ ரைட் ஃப்ரம் லைக் நம்ம ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அப்படின்றதுல பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் முக்கியமா, அண்ட் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் தென் யூடியூப். நிறைய பேர் இப்போ யூடியூப் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரைட் ஃப்ரம் நம்ம இப்போ வீட்டில் சீரியல் பார்க்குறவங்களே வந்துட்டு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நைட்டு யூடியூப்ல அப்லோட் ஆகிடும் இல்லை சன்எக்ஸ்ல வந்துடும் அப்படின்றதுல அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்றது டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த இதுலையும் வந்து இருக்கிறது ப்ளஸ் வந்து கூகுளில் சர்ச் பண்ணால் வர ஆட்ஸ்
ப்ளஸ் நீங்க வேற ஏதாவது பிளாக்ஸ் இல்லை ஈவன் உங்களோட ஜிமெயிலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சைடில் வர ஆட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டாஃப். ஸோ வாட் எவர் யூ டூ வித் த இன்டர்நெட். அண்ட் ஜஸ்ட் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ஸ்லைட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் குயிக்காக ஒரு 30 minutesல நம்ம கவர் பண்ணிட்டோம்னா ஆஃப்டர் தட் வி கேன் டூ வித் லாட் ஆஃப் Q&As. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்ற ஸ்டஃப்ல இருக்கிறது வந்து இட் இஸ் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பத்தி கொஞ்சம் பேசலாம். தென் ஆன் த சர்ச் மார்க்கெட்டிங் விச் இஸ் லைக் கூகுள் SEO அண்ட் கூகுள் ஆட்ஸ் ரெண்டுமே. தென் த வெப்சைட் அண்ட் த இமெயில் மார்க்கெட்டிங் பார்ட் இதெல்லாம் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது, எஸ்பெஷலி த கான்டென்ட் அப்படின்ற பார்ட். யா ப்ளீஸ் நெக்ஸ்ட் ஸ்லைட். So if you understand, if you would like to understand what are like digital marketing அப்படின்னா ஒரு சிம்பிளா என்ன கேட்டீங்கன்னா வந்து I'll explain with this tree always. So if you consider entire digital marketing stuff as a tree or entire marketing stuff அப்படின்றது கூட சொல்லலாம். Whatever we see, it is like in the search engine marketing நம்ம பேசுறோம். கூகுள்ல சர்ச் பண்ணா வர ads and ஒரு டைரக்டரியில நான் பண்ண ஜஸ்டைல் ஆர் சுலேகா அப்படின்ற அந்த லிஸ்டிங்ல போன ஒரு இந்தியா மார்ட் அப்படின்றது அந்த மாதிரி ஒரு லிஸ்டிங்ல நம்ம போற ஆட்ஸ் அப்படின்றது. தென் அந்த சோஷியல் மீடியா, ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், தென் வந்து யூடியூப், பின்ட்ரெஸ்ட், லிங்க்டின், ஸோ இதுல எல்லாம் நீங்க பாக்குற அந்த ஆட்ஸ் ஆர் வாட் எவர் த கான்டென்ட் யூ பப்ளிஷ் ஃபார் யுவர் கம்பெனி அப்படின்றது. தென் இமெயில்ஸ் நமக்கு நிறைய வந்துட்டே இருக்கும். ஆஃபன் இட் இஸ் லைக் anything, right? From if you take even Myntra, Amazon or anything அப்படின்றதுல நிறைய இமெயில் மார்க்கெட்டிங் நம்ம வெளில போறப்ப சப்ஸ்கிரைப் பண்றது or to understand or to download some presentations அப்படின்ற திங்ஸ்லாம் வருது அப்படின்றது. தென் இந்த PR ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தோம்னா லைக் நமக்கு நியூஸ்ல வருது, யுவர் ஸ்டோரி அப்படின்ற வெப்சைட் இருக்கு. there are a lot of other sites as well for PRs. and advertising அப்படின்றது வந்து it is like Google ads or Facebook ads or there are other display ads network அப்படின்றதும். And traditional marketing is like what we discuss now. It is like this newspaper pamphlet circulations or overhead ads in the boards அப்படின்றதுக்கெல்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம what we tend to see as a advertisement, இதெல்லாம் தான் நம்ம கன்சியூம் பண்றோம். So this is the top of the tree. நம்மளோட branches and if you take leaves, fruits, இது எல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்கறது. If you take the trunk of the tree, இதெல்லாம் எப்படி grow ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா with design and development. ஸோ இந்த டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதுனா நமக்கு இன்க்ளூடிங் லைக் நான் வெப்சைட்டுக்கு CMS யூஸ் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் பிஃபோர் தட் அந்த ட்ரங்க் இஸ் த வெப்சைட் அப்படின்றது சொல்லுவோம். ஏன் அந்த ட்ரங்க் வந்து வெப்சைட் அப்படின்றதுனா இதோட எல்லா கன்வர்ஷன் வாட் எவர் யூ சி ஆன் சோஷியல் மீடியாவோ இல்லைன்னா SEOவோ எதை பண்ணாலும் நம்ம ரிசல்ட் அந்த கன்வர்ஷன்ஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் ஆர் வெப்சைட். ஸோ நமக்கு அன்லஸ் நான் வந்து நிறைய பேர் என்னதை வந்து ரீச் அவுட் ஆகி பார்க்குறாங்க, என் பிராண்ட் வந்து நிறைய பேர் ரீச் ப்ளூ பண்ணியிருக்காங்க, அதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்றதோட ஸோ நம்மளோட வெப்சைட்டை எவ்வளோ டிராஃபிக் கொண்டு வரேன் அண்ட் ஆடியன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அதில் அண்ட் எவ்வளோ லீட் ஜென்ரேஷன் என்னால் பண்ண முடியுது. தட்ஸ் வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட் கன்வர்ஷன். அந்த லீட் ஜென்ரேஷனோட குவாலிட்டி என்ன இருக்கு அண்ட் கன்வர்ஷன்ஸ் என்ன ஆகுது. ஸோ ஃபார் அ பிஸ்னஸ், நானும் பிஸ்னஸ் தான் பண்றேன். ஸோ அதனால இந்த கன்வர்ஷன்ஸ் இல்லைன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஸ்டெப்ஸ். Is it useful or எப்படி இதை எடுத்துட்டு போறோம் அப்படின்றதுலாம் it is like a next part. So in the roots அப்படின்றது வந்து we are talking about what are the research we do, like என்னோட ஆடியன்ஸ் யாரு, what type of products we do and what are the pain points they have, என்ன வந்து அவங்களோட requirementsக்கு நான் அட்ரஸ் பண்றேன் அப்படின்றது இருக்கு. Then the strategy. ஸோ இப்போ நமக்கு ஆடியன்ஸ் யாரு, அவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னன்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என் ப்ராடக்ட் எப்படி வந்து நான் வந்து பொசிஷன் பண்ணலாம், அங்க ஹவு கேன் ஐ அட்ராக்ட் ஆடியன்ஸ் அப்படின்றது, என்ன மாதிரி கான்டென்ட் கொடுத்தா அவங்க அட்ராக்ட் ஆகுவாங்க அப்படின்ற அந்த கான்டென்ட் இருக்கு. தென் இட் இஸ் லைக் ஸோ வி ஹாவ் லைக் கான்டென்ட், அதை வச்சுதான் நம்ம பிளான் பண்ணுவோம். அண்ட் யா ஜஸ்ட் நெக்ஸ்ட் லைன். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ SEO அப்படின்றது எடுக்கிறோம்னா ஸோ வாட் இஸ் SEOனா இப்போ வந்து ஒரு சர்ச் என்ஜின்ல நம்ம இமீடியட்டா நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டஃப் இன் இந்தியா ஆல்மோஸ்ட் லைக் 99% அப்படின்றது சொல்லலாம் வி யூஸ் கூகுள்.
ஸோ கூகுளில் போயிட்டு இமீடியட்டாக ஒரு சர்ச் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, ஹவு கேன் ஐ க்ரோ மை பிஸ்னஸ் ஆர் ஹவு கேன் ஐ ஸ்டார்ட் த பிஸ்னஸ் அப்படின்றது ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணுறோன்னா யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர். ஸோ அந்த 93% ஆஃப் ஆன்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஆர்கானிக் சர்ச். தட்ஸ் வாட் த ரிசர்ச் சேஸ். ஸோ அப்போ என் ப்ராடக்ட் ரிலவெண்ட்டாக யாராவது சர்ச் பண்ணாங்கன்னா நான் எப்படி என்னோட வெப்சைட்டை ஃபஸ்ட்டு கொண்டு வர முடியும், ஆர் ஃபர்ஸ்ட்ன்றதோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல கொண்டு வர முடியும். பிகாஸ் எவ்ரிதிங் இஃப் ஐ கெட் இட் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் I'll get about 50 to 70% of the traffic, and செகண்ட் அண்ட் தேர்டுக்கு ஒரு டிராஃபிக் 20 to 30% அப்படின்ற திங்ஸ் அதுக்கு அடுத்து அப்படியே வந்து கிராஜுவலா வந்து ரெடியூஸ் ஆகும். அண்ட் ஒரு ஃபோர்த் ஃபிஃப்த் பேஜ் அதுக்கு அடுத்து நீங்க போயிட்டீங்க அப்படின்றதுனா there is no point in nothing to talk about the traffic at all அப்படின்ற மாதிரி ஆயிடும். And in the first 5 portions, as I mentioned, it is like it will attract in the 60 to 70% of the traffic in the part. So adula eppadi nammaloda website place pandrathu for the selected keywords அப்படின்றத நமக்கு வந்து what is called SEO. Yeah, next page. So part of SEO என்னென்ன பண்ணுவோம் அப்படின்றதும் சொல்லிடலாம். ஸோ ஒரு சின்ன டிஸ்கஷன்ஸ் தான். ஸோ ரொம்ப டீட்டெயில் வந்து போக போறதில்ல. So there are 3 steps. Whatever I do in my website, that is called on page. And என் பேஜ் வந்து வெளியில நிறைய வந்து இந்த டைரக்டரி லிஸ்டிங்ல எல்லாம் பண்ண வைக்கிறேன் அப்படின்னா that is called off page. And technically நான் வந்து என்னோட டெவலப்மெண்ட் சைடு இட் இஸ் லைக் அந்த ஸ்ட்ரக்சரிங் அண்ட் பேஜ் லோடிங் ஸ்பீட் அது சர்வர் பெட்டரா இருக்கணும், ஆர் இந்த HTTPS சொல்லுவோம், செக்யூர் சாக்கெட் லேயர் SSL. ஸோ அதை வந்து இதெல்லாம் வந்து மேண்டேட்ரி அப்படின்ற மாதிரி சர்டன் ஸ்டஃப் கொண்டு வந்ததும், சைட் மேப்ல சில டைம் வந்துட்டு நமக்கு தேவையில்லாத பேஜஸ் இருக்கும், ஆர் ஒரு ஷார்ட்டா வந்து இப்போ தீபாவளிக்கு மட்டும் நான் ஒரு ஆஃபர் பண்றேன்னா அதுக்கு மட்டும் ஒரு பேஜ் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கிராலிங்ல இருந்து எடுக்கலாம், அதுக்கப்புறம் தேவைன்றப்ப நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இது எல்லாமே டெக்னிக்கல் SEOல வரும். ஸோ when I talk about ஆன் பேஜ் அப்படின்றதுனா, ஸோ ரெலவெண்டா கீவேர்ட்ஸ் நம்ம சர்ச் பண்றோம் அப்படின்றதுனா எப்படி நான் ரேங்க் பண்ண முடியும்? ஸோ அப்படின்னா வந்து நான் வந்து அந்த ரெலவெண்ட் கீவேர்ட்ஸை பேஜஸ்ல நிறைய இன்க்ளூட் பண்ணணும். நம்ம சர்ச் பண்ணா வந்து இமீடியட்டா வர்றது வந்து அந்த டைட்டில் டேக் அண்ட் மெட்டா டேக். ஸோ இப்போ சர்ச் பண்ணி வரதுல ஸோ அந்த டேக்ஸை வந்து சர்ச் பண்ண வர அந்த 2 லைன்ஸ் எப்படி வந்து கரெக்ட் பண்றது அண்ட் ஹவு டு பில்ட் த கீவேர்ட்ஸ் இன் தட். முதல்ல வந்து ஆடியன்ஸ் என்ன கீவேர்ட்ஸ் வந்து சர்ச் பண்ணுவாங்க அப்படின்றத அனலைஸ் பண்றோம், அதுக்கு எவ்வளவு சர்ச் வால்யூம் இந்த மந்த் வந்து இருக்குன்றத வந்து பார்ப்போம். தென் வந்து அந்த டைட்டில் டேகை வந்து உள்ள இன்க்ளூட் பண்றது, அண்ட் கான்டென்ட் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கா, எல்லாத்தையும் படிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கா, அண்ட் இது நிறைய கீவேர்ட் ஸ்டஃப் பண்ணாலும் கூகுள் பீனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் லைக் வெப்சைட் டவுன் பண்றது, ரேங்கிங் அப்படின்ற திங்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இமேஜ் ஆப்டிமைசேஷன் எடுத்தோடனே இப்போ நமக்கு மொபைல்ல இருந்து வர இமேஜஸே வந்து இஃப் யூ கெட் அ ரெசல்யூஷன் அப்படின்றதுனா 5 MP அப்படின்ற இமேஜ் வந்து வந்துடுது சைஸ் வந்து. அண்ட் ஸோ இதை இப்போ அப்படியே வெப்சைட்ல இன்க்ளூட் பண்ணோம்னா யோசிச்சு பாருங்க, ஒரு 20 இமேஜஸ் இந்த வெப்சைட் இருக்கு, ஈச் 5 இமேஜ்னா 100 MB வந்து நம்ம வந்து ஒரு வெப்பேஜ் லோட் ஆகுது அப்படின்னா இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். ஸோ வேற அந்த பேஜை வந்து எப்படி நம்ம ஒரு 1 MB ஒரு 2 MBக்குள்ள கொண்டு வரது அப்படின்றப்ப தேவையான அளவு தான் நம்ம வந்து இமேஜோட சைஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற அந்த ஒர்க் இருக்கு. தென் வந்து லிங்க்ஸ் இன் பிட்வீன் நம்ம இன்க்ளூட் பண்றது எவ்வளோ, தென் ஹெடர் டேக்ஸ் எப்படி இருக்கணும். ஹெடர் டேக்ஸ்னா அந்த டைட்டில் சொல்லுவோம், H1 H2 டேக் இந்த HTML லாங்குவேஜ்ல இருக்கிறது. somebody is telling it is like வாய்ஸ் இஷ்யூஸ் இருக்குன்றாங்க. இஸ் தேர் லைக் ஆடிபிளா இருக்கா நான் பேசுறது, or should I connect with it is audible, you can continue. I think they have some problem. It is audible now. Okay, I connected to my microphone as well now, and okay yeah, and the responsive designs அப்படின்றது வந்து மொபைல்ல இப்ப any screen it is like if you have like both desktop or எனக்கு வந்து ஒரு ரெட்டினா டிஸ்பிளேல இருக்கிற மேக்ல இருக்கிறதோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஹை ரெசல்யூஷன்ல இருக்கிறதோ சரி, இல்ல ஒரு மொபைல்ல ஐபேட்ல பாக்குற எல்லாத்துக்கும் என் வெப்சைட் வந்து லோட் ஆகணும். இட்ஸ் நாட் லைக் லோடிங் இஷ்யூ, ரீடபிளா இருக்க கூட ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் எப்படி வந்து கவர் பண்ண போறோம், இது வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸ்ல அட்ரஸ் பண்ணுவோம். So this is what we will do on the on-page optimization and what Google wants அப்படின்றது. ஸோ இதோட ரேங்கிங் ஃபேக்டர்லாம் இருக்கு. ஸோ வாட் இஸ் ஆன் த வெயிட்டேஜ் அண்ட் எதை பண்ணா வந்து நமக்கு வந்து சீக்கிரம் வந்து ரேங்க் பண்ண முடியும் அப்படின்ற திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து அப்சர்வ் பண்ணணும்.
ஏன்னா அல்டிமேட் பார்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கூகுள வந்து கொஞ்சம் அட்ரஸ் பண்றோம். ஏன்னா வி ஹேவ் டு ப்ளீஸ் கூகுள், அப்பதான் வந்து நம்மளோட பேஜ் ரேங்க் ஆகும். அண்ட் தென் வி ஹேவ் டு கவர் த ஆடியன்ஸ். ஏன்னா கூகுள் ஓகே நான் கூகுள வந்து அட்ரஸ் பண்ணிட்டேன், ஐ brought it on the first அப்படின்றதுனா, இஃப் த கான்டென்ட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் டு த ஆடியன்ஸ் அப்படின்றதுனா, தென் இட் இஸ் லைக் ஆடியன்ஸ் வந்து யாரும் கிளிக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஈவன் இஃப் யூர் ஆன் டாப் 5 அப்படின்றதுனால யாரும் கிளிக் பண்ணி பார்க்க போறது கிடையாது. ஸோ வி ஹாவ் டு மேக் தட் மெட்டா டேக்ஸ் ஆர் இந்த ஆப்டிமைஸ் பண்றது எப்படி இருக்கணும்னா வந்து நம்மளோட ஆடியன்ஸ்க்கும் வந்து அது இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். பார்த்தோன்னே கிளிக் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். தென் சேம் திங் அந்த ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன் வந்துட்டு, இப்போ ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன்ல நம்ம பார்க்கணும்னா அந்த டைரக்டரி லிஸ்டிங் நிறைய சொல்லியிருந்தோம், ஜஸ்டைல் அண்ட் சுலேகா அந்த இதுல எல்லாத்துலையும். அண்ட் கூகுள் வாண்ட் த சேம் இன்ஃபர்மேஷன் எவ்ரிவேர். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடாது. அவங்களோட நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், நாப் டீடைல்ஸ் சொல்லுவாங்க. தட் ஷுட் பி காமன் அக்ராஸ் ஆல். அண்ட் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்துருப்போம். சிமிலர்லி யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி பிளாகர்ஸ் நிறைய இருப்பாங்க, நம்ம இண்டஸ்ட்ரி லெவல் பிளாகர்ஸ். அவங்கள பேச வைக்கிறது நமக்காக. தட் இன்க்ளூட்ஸ் த பிஆர் சைட்ஸ் அஸ் வெல். இந்த இமேஜ் அண்ட் இன்ஃபோகிராபிக்ஸ் அப்படின்றதெல்லாம் நிறைய சைட்ல போய் பப்ளிஷ் பண்ணலாம். அங்க இருந்து நம்ம சைட்டுக்கும் வெப்சைட்டுக்கும் லிங்க்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்றதுனா, the whole exercise we do for the traffic generation அப்படின்றதான். டிராஃபிக் நம்ம வெப்சைட்டுக்கு எடுத்துட்டு வந்தா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் கன்வர்ஷன் எப்படி பார்க்கலாம் அண்ட் ஹவு கேன் ஐ ஜென்ரேட் லீட்ஸ் ஃப்ரம் தட் அப்படின்றது ஒர்க் பண்ண முடியும். யா, யூ கேன் கோ டு நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ சிமிலர்லி இப்போ நம்ம வெப்சைட்ல என்ன பண்றதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் அப்படின்றது இருக்கு. ஸோ தட்ஸ் வாட் வி வில் சி மோஸ்ட்லி ஃபார் லோக்கல் பிசினஸஸ். இஃப் சம்படி இஸ் ஆன் B2C எஸ்பெஷலி பிசினஸ் டு கஸ்டமர்ஸ் அப்படின்றத சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து ரியலி இது மிஸ்ஸே பண்ண முடியாது. டே 1 என்னோட ஸ்டோர் பில்ட் ஆகிட்டு இருக்க போது நான் வந்து இந்த ப்ரொஃபைலை பில்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு இருக்கிற ஸ்டெப் இது. ஸோ இதுல என்ன பண்ணுவோம்னா, இந்த பிரைமரி கேட்டகரி இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் வாட் யூ ஆர் சர்ச்சிங் ஃபார். இஃப் யூ ஆர் ஆன் ஒரு சூப்பர் மார்க்கெட்னா அந்த சூப்பர் மார்க்கெட் ரெலவென்ட் ஸ்டோரும் இட் இஸ் லைக், ஆர் பியூர் ஆன ஒரு கிளாதிங் ஸ்டோர் அப்படின்னா என்ன மாதிரி கிளாதிங் ஸ்டோர் அப்படின்ற திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து கேட்டகரி அண்ட் சப் கேட்டகரி மெயின் கேட்டகரியில இருந்து சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி கீவேர்ட்ஸ் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வந்து நம்மளோட டைட்டில் அஸ் ஆஃப் நவ் இன்க்ளூட் பண்ண கூகுள் விடுறாங்க. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஐ கெஸ் தே வில் ரிமூவ் இட். ஏன்னா இப்பவே அதை வந்து ஸ்பேம் அப்படின்ட்டு சொல்றாங்க நிறைய. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் என்னது சொல்ல வரேன், இன்டர்நெட் ஏஜென்சின்னு வச்சிங்கன்னா இன்டர்நெட் ஏஜென்சி மட்டும் பண்ண மாட்டேன், நான் கூட சேர்த்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி அப்படின்றதும் இன்க்ளூட் பண்ணியிருப்போம் ஒரு பைப் போட்டுட்டு நேம்லேயே. ஜஸ்ட் டு பிரிங் இஃப் சம்படி சர்ச்சஸ் லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சினா என்னோட ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்றதுக்காக தான். அண்ட் ஸோ இந்த மாதிரி திங்ஸ் இப்போ பர்மிசிபிளா இருக்கு கூகுள் சைட்ல இருந்து. பட் Tier 1 city and they are more scrutinizing on this. They are not allowing that. அண்ட் ப்ராக்சிமிட்டி டு த சர்ச்சர். ஸோ எவ்வளோ வந்து நான் க்ளோஸரா இருக்கேன் அப்படின்றத வச்சு கொடுக்கும். அண்ட் ஸோ இதுல தான் இந்த ரேங்கிங் ஃபேக்டர் அப்படின்றதுக்கு வரும். அண்ட் ஆல்சோ தேர் ஆன் த பர்சனல் கிளவுட் நவ். ஈவன் நான் சேம் ஸ்ட்ரீட்ல ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நான் பக்கத்தால இருக்கேன், பட் ஐம் சர்ச்சிங் ஒரு குட் ரெஸ்டாரண்ட் நியர் மீ அப்படின்ற திங்ஸை சர்ச் பண்றேன் அப்படின்றதுனா ஐ கெட் சம் அதர் ரிசல்ட். மை பர்சன் வெரி நெக்ஸ்ட் டு மீ அப்படின்றத அவங்க சர்ச் பண்ணாங்கன்னா வேற ரிசல்ட் வரும். இட்ஸ் அந்த பர்சனல் கிளவுட் அப்படின்றது சொல்லுவாங்க. அண்ட் த ப்ரிஃபரன்ஸ் வாட் ஐ ஹேவ் அப்படின்ற திங்ஸும் பர்சனல் திங் கூகுள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எனக்கு அந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து வரும். அதுவும் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு from the 2 years back it is. And also on the positive Google reviews is really important. And Google எப்பயுமே வந்துட்டு அதே மாதிரி அந்த எல்லாருமே 5 ஸ்டாரா இருக்கணும் அப்படின்றது வந்து, if it is like more of the 5 star they will actually down rank you in fact. ஏன்னா அவங்களே நாட்டாவே சொல்லுவாங்க no business can do with 100% positive customers, right? ஸோ கண்டிப்பா நெகட்டிவிட்டி இருக்கும். ஸோ அதனால அந்த நெகட்டிவை வந்து அட்ரஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது பாருங்க. மோஸ்ட்லி ரிப்ளை டு ஆல் கூகுள் ரிவ்யூஸ். ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம பாசிட்டிவ் ரிவ்யூ ஆர் நெகட்டிவ் திங்ஸ் அப்படின்றது நம்ம இமீடியட்டா ஐயோ நம்ம பிசினஸை பத்தி நெகட்டிவா யாரோ பேசுறாங்க, இப்படி ஒன்று நடக்கவே இல்லை, நான் எப்படி இதை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத தாண்டி ஹவு டு ரிப்ளை டு தெம் அப்படின்ற திங்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம அதை பத்தி நம்ம வந்து ஓகே இஃப் தட்ஸ் அ ரியல் கன்சர்ன் அப்படின்றதுனா நம்ம அதை கொஞ்சம் அட்ரஸ் பண்ணிட்டு just ask them to come back, we have a resolution for you அப்படின்ற things பண்ணலாம். We are doing it for multiple restaurants also, the same stuff. And link to local pages, it is like
நம்மளோட ஹோல் வெப்சைட்டுக்கு ஹோம் பேஜுக்கு நம்ம லிங்க் வைக்காம பர்டிகுலரா இப்ப நம்ம மல்டி சிட்டில நம்ம வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற திங்ஸ்னா அந்த ஒரு ரெலவன்சி இருக்கு. அந்த பர்டிகுலர் லோக்கல் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அங்க வந்து நம்ம ரேங்க் பில்ட் பண்ணலாம். எஸ்பெஷலி சம்படிஸ் ஆன் டீலர்ஷிப் ஆர் நிறைய வந்து ஷோரூம்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்ற திங்ஸ்னா ஒவ்வொரு ஷோரூமுக்கும் ஒவ்வொரு லோக்கல் பேஜ் கிரியேட் பண்ணிட்டு அதாவது உங்க வெப்சைட்ல இட் இஸ் லைக் அந்த வெப்சைட்ல ஸ்லாஷ் பண்ணி நம்ம வந்து ஒரு லோக்கல் ஸ்டோர் அவங்களுக்கு கிரியேட் பண்ணிட்டு அண்ட் அதை வந்துட்டு நம்ம அந்தந்த கூகுள் ப்ரொஃபைலோட கனெக்ட் பண்ணலாம். தட் வில் என்ஹான்ஸ் த ரேங்கிங் ஃபேக்டர். ஆக்சுவலி சைட்டேஷன்ஸ் பில்டிங்னா நம்ம வந்து முன்னாடி பார்த்தா இந்த ஆஃப் பேஜ் லிஸ்டிங் மாதிரி நம்ம வந்து ஜஸ்ட் அண்ட் சுலேக்கா அந்த ஸ்டப்ல நம்ம சைட்டேஷன் பண்றது. சம்டைம்ஸ் இட் இஸ் லைக் லிங்கிங், சம்டைம்ஸ் இட் இஸ் லைக் நான் லிங்கிங் சைட்டேஷன் தான். நம்மளை பத்தி மென்ஷன்ஸ் அங்க இருக்கும், பட் அதை கிளிக் பண்ணா நமக்கு வராத மாதிரி இருக்கும். தட்ஸ் வாட் citation is. I mean, difference between citation and links. Yeah, just next slide. So next thing about like ஒரு சின்ன introduction on the social media. இப்போ எல்லா பிசினஸ்மே ஸ்டார்ட் பண்றப்ப கண்டிப்பா வந்து நான் சோஷியல்ல போகலாம், தட்ஸ் a next step. It is like ஆல்ரெடி நான் சோஷியல்ல இல்லைன்னா நிறைய மிஸ் பண்றேன் அப்படின்றதோ இல்ல ஒரு பேஜா வச்சுக்காம என் ப்ரொஃபைல்ல இருந்தே நான் டைரக்டா வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஸ்டஃபோ இருக்கும் கண்டிப்பா. ஸோ இந்த திங்ஸ் அட்ரஸ் பண்ணுறது வந்து நான் வந்து இப்போ பாத்தீங்கன்னா லைக் சோஷியல் மீடியால ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிக்கும் போது வாட் த கான்டென்ட் ஐம் கோயிங் டு கிவ் இட் டு த கஸ்டமர் சாரி மை ஆடியன்ஸ் அப்படின்றது ரியலி இம்பார்ட்டன்ட். அண்ட் அதுக்கு முன்னாடி இட் இஸ் லைக் சோஷியல் மீடியா ஸ்டார்ட் பண்றப்போ வாட் இஸ் த ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் அப்படின்ற டிஃபரன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஈவன் இன்ஸ்டாகிராம் பர்சனல் ப்ரொஃபைல் அண்ட் த பிஸ்னஸ் ப்ரொஃபைல் அப்படின்றது. ஏன்னா ஃபேஸ்புக் இஸ் டேட்டட் நவ். ஸோ நிறைய பேர் இப்போ யங்ஸ்டர்ஸ் பத்தி நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்றோம்னா அவங்க ப்ரிஃபர் பண்றது இல்லை. இஃப் யூ எஸ்பெஷலி ஆன் த கிளாத்திங் பிராண்ட் இந்த மாதிரி ஸ்டஃப்லாம் இருக்கிறப்ப நமக்கு வந்து ஃபேஸ்புக் வேணுமா, do I still need a Facebook page அப்படின்ற கொஸ்டின் இருக்கு. இட் வாஸ்ட்லி டிபெண்ட்ஸ் ஆன் வாட் கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் யூ ஆர் சர்வீசிங். ஸோ என்ன மாதிரி பிஸ்னஸ் யாருக்கு சர்வீஸ் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. டு ஐ நீட் அ லிங்க்டின் ப்ரொஃபைல், அதே மாதிரி லிங்க்டின் பேஜ் வேணுமா என் பிஸ்னஸ்க்கு, நான் பர்சனல் பிராண்டிங் பண்ணுமா அப்படின்ற திங்ஸ் எல்லாமே வந்து என்ன பிஸ்னஸ் பண்றோம் அண்ட் ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்க, யாருக்கு நம்ம கேட்டர் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. யா, this will go to next slide. ஸோ இப்போ இந்த கீ டேக்அவேஸ் நம்ம இப்போ சொன்ன மாதிரி என்ன பண்றோம்னா ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ஸ் லைக் ஹை யூசர் பேஸ் இருக்கிற ஏர்னிங்ஸ் இருக்கும். ஸோ எந்தெந்த ஆடியன்ஸ்க்குலாம் எந்தெந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இது. இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ண ஆடியன்ஸ் இந்த மில்லேனியல்ஸ் யங் க்ரௌட் அப்படின்றது இருக்கு. லெஸ் தென் 25 இருக்கிற மார்க்கெட், லெஸ் தென் 30 இருக்கிற மார்க்கெட்டுக்கு நம்ம ஸ்டாப் பண்றோம் அப்படின்றதுனா இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இல்ல விமென் அண்ட் இட் இஸ் லைக் ஃபேஷன் கார்மெண்ட்ஸ் ஆர் ஆக்சசரிஸ் அந்த மாதிரி சேல் பண்றோம் அப்படின்றதுனா இன்ஸ்டாகிராம் அண்ட் பின்ட்ரெஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். தென் ப்ரொஃபஷனலா சம்திங் லைக் ஒரு கன்சல்டிங் ஆர் வேற ஏதாவது ஆடிட்டிங் ஸ்டாஃப் ஆர் வேற ஏதாவது அந்த மாதிரி சேல் பண்றோம்னா இட்ஸ் மோஸ்ட்லி ஆன் த லிங்க்டின் பண்ணலாம் ரேதர் தென் த ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம். அண்ட் அதே மாதிரியே வந்து ஃபேஸ்புக் இஸ் ட்ரைங் டு கெயின் பேக் வித் லைக் ஐ மீன் மெட்டா கொஸ்டினுக்கு அப்புறம் நிறைய திங்ஸ். பட் ஈவன் இஃப் யூ ஆர் டூயிங் சம் ads on Instagram, like நம்ம அதை வந்து ஃபேஸ்புக் வழியா தான் பண்ண முடியும். Yeah, just we'll go to the next slide. So ads பத்தி பேசிட்டு இருக்கும் போதே it is like ads முக்கியமான stuff it is. So ஒரு part it is like ரெண்டு விஷயம், either it is on social, it is on Google SEO part. ரெண்டுமே வந்து ஆர்கானிக் அண்ட் பெய்ட் ஆட்ஸ் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ இஃப் யூ ஆர் பில்டிங் ஆர்கானிக் அப்படின்றதுனா இட் வில் டேக் லிட்டில் டைம் என்ன திங்ஸ் பார்த்தோம்னா, பட் யூ வில் கெட் அ ஜென்யூன் அண்ட் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ். அண்ட் வேறஸ் நம்ம ஆட்ஸ் பில்ட் பண்றோம்னா இமீடியட்டா லைக் எனக்கு வந்து இமீடியட்டா ஐ கேன் ஃபைண்ட் த ரிசல்ட்ஸ். இட் இஸ் லைக் ஒரு லீட் ஜென்ரேஷன் பண்றோம் அப்படின்னா டைரக்ட்லி ஐ கேன் கனெக்ட் வித் மை பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ரெண்டுக்குமே நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவோம் ஃப்ரம் த ஏஜென்சி ஆர் சம்திங், இட் இஸ் லைக் ஒர்க் பண்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இட் இஸ் லைக் வாட் இஸ் த ரிக்வயர்மெண்ட் ஃப்ரம் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், என்ன அப்ஜெக்டிவ் அங்க இருக்கு. ஸோ அதை செட் பண்றோம் ஃபர்ஸ்ட், ஆர் அதை வந்து ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்ற திங்ஸ். ஓகே, ஐ வாண்ட் மோர் கஸ்டமர்ஸ், எனக்கு வந்து நிறைய லீட் ஜென்ரேஷன் பண்ணணும் அண்ட் ஐ வாண்ட் டு செல் தெம், ஐ வாண்ட் டு ஃபீட் மை சேல்ஸ் டீம்
அவங்களுக்கு வந்து நான் லீட்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. தென் அதே டைம் இட் இஸ் லைக் நான் ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் வச்சிருக்கேன், எனக்கு வந்து டைரக்டா வந்து அங்க வந்து சேல்ஸ் வந்து நடக்கணும் அப்படின்ற ஸ்டஃப் இருக்கு. அண்ட் இட்ஸ் ஃபார் எஸ்டாப்ளிஷ்டு பிசினஸ் அப்படின்றதுனா எனக்கு லீட்ஸ் வந்துட்டு இருக்கு, எனக்கு சேல்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் மை பிரசன்ஸ் தேர். அண்ட் ஒரு ரீச் எப்பயுமே வந்து இருக்கணும், எனக்கு அந்த ரீச் அண்ட் என்கேஜ்மெண்ட் இருந்தா போதும். ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் த ஆன்லைன் ஸ்டஃப் அப்படின்ற திங். ஸோ ஏன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் க்ரௌட் இல்லையா, ஸோ அதனால அங்கேயும் வந்து நான் என்னோட ப்ரெசன்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒர்க் பண்றதும் இருக்கு. ஸோ இதுல நம்ம எந்த கேட்டகரியில வரோம் அப்படின்ற ஸ்டஃப் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்றோம். அண்ட் ஆஃப்டர் தட் அப்படின்றது ஆட்ஸ் என்ன கேட்டீங்கன்னா அகெயின் லைக் வி சஜஸ்ட் போத் ஆர்கானிக் அண்ட் ஆட்ஸ். ஏன்னா நான் ஆட்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன், நான் வந்து உங்க பேஜை பார்க்கும் போது அங்கே ஒண்ணுமே இல்லை அப்படின்றதுனா ஐ ஒன்ட் ட்ரஸ்ட் த பிராண்ட். அண்ட் அதே மாதிரி நான் வந்து இமீடியட்டா பண்ணாம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா அந்த கொஞ்ச நாள் இப்ப இருக்கிற காம்படிஷன்ல எப்போ வரும்ன்றதே வந்து நமக்கு தெரியாது. இட் மே டேக் 1 year 2 year or 3 year வராமலே அப்படின்ற மாதிரியும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸும் தான் இப்போ வந்து சோஷியல்ல இருக்கு. ஸோ இமீடியட் ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு நம்ம தேவை இட் இஸ் லைக் அந்த ஆட்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். அந்த ஆட்ஸ்ல ஃபர்ஸ்ட் திங் இட் இஸ் லைக் வி டாக் அபவுட் இம்ப்ரெஷன்ஸ், how much impressions we gonna get, and அந்த இம்ப்ரெஷன்ஸோட அட்ராக்டிவ்னஸ் என்ன, அந்த இம்ப்ரெஷன்ஸ் நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்றது. இப்போ நம்ம ஃபேஸ்புக்ல நிறைய ஆட்ஸ் பார்ப்போம். இந்த நிறைய ஆட்ஸ் பார்க்குறப்போ இட் இஸ் லைக் வி அவேர் ஆஃப் தட் பிராண்ட், இந்த பிராண்டை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி இந்த சோஷியல் மீடியா அப்டேட்ஸோ நம்மளோட இன்ஃபோகிராஃபிக்ஸோ அந்த பர்சனுக்கு ஒரு டேக் அவே கொடுக்கறதுக்கு நம்ம வந்து இந்த அவேர்னஸ் ஆடை கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு எவல்யூஷன், அவங்களோட கன்சிடரேஷன் ஃபேஸ் அப்படின்றத சொல்லுவோம். பிஃபோர் பர்ச்சேஸ் இது எல்லாமே ஆர் பிஃபோர் லீட் ஜென்ரேஷன் இதெல்லாம் நடக்கிறது. ஸோ என்னன்னா வந்து ஒரு அவங்கள வந்து ஒரு எஜுகேட்டிங் ஸ்டஃப், இது அவங்களுக்கு தெரியுற அந்த டிப்ஸ் இருக்கிறது, அண்ட் ஒரு குவிஸ் ஆர் சர்வே விச் தே கேன் டூ, அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கறது. அந்த மாதிரி ஃபேஸ்ல வந்து ஓகே தே கேன் கன்சிடர் நவ் அப்படின்றது. அண்ட் அடுத்த பார்ட் வந்து ஆன் த கான்வர்சேஷன் சைடு, ஸோ எப்படி வந்து இதை க்ளோஷர் கொடுக்கறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க, நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஸோ எங்க நம்ம வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்றோம், எங்க வந்து நம்ம வந்து கூகுள் யூஸ் பண்றோம் அப்படின்றதுனா, ஸோ ஃபேஸ்புக்ல வர க்ரௌட் எனக்கு வந்து மெயின்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் தே வில் பி லைக் they come for entertainment or for socializing, which is like both யூடியூப், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம். அவங்க வந்து நம்மளோட ஆடை கன்சியூம் பண்றதுக்காக வரல. இட்ஸ் லைக் as good as like your broadcast ads, but it is interactive. நம்ம ஒரு தேட்டரிக்கல் ஆட் நம்ம தேட்டர் போறப்ப நடுவில் வந்து ஒரு இன்டர்வெல்ல நமக்கு ஒரு ஆட்ஸ் வருது. ஸோ வெதர் ஐம் சிட்டிங் தேர் ஆர் நோ, தட் இஸ் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி தான் டிவிலையும் நமக்கு வந்து ஒரு சீரியலோ இல்லை வாடவர் இட் இஸ் லைக் மூவி எனிதிங் நம்ம பார்த்துட்டு இருக்கிறப்போ நமக்கு வந்து ஒரு ஐ மீன் நிறைய ஆட்ஸ் வருது. பட் அந்த ஆட்ஸ் நம்ம பார்க்குறோமா, ஆர் வி டேக்கிங் ஆக்ஷன்ஸ் அப்படின்ற திங்ஸ் தான் டிஃப்ரெண்ட். இங்கே ஃபேஸ்புக்கில் என்ன டிஃப்ரென்ஸ் ஆகுதுல அப்படின்ற திங்ஸ்னா, நம்ம வந்து சோஷியலைசிங், நம்ம ஃப்ரெண்டு ஆர் என்ன போஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு நம்ம நியூஸ் ஃபீட்ல பார்த்துட்டு இருக்கிறதோ, இல்லை இன்ஸ்டாகிராம்ல நம்மளோட ஃபீட் பார்த்துட்டு இருக்கிறதோ, இல்லை யூடியூப்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறதோ அப்படின்ற திங்ஸ் நடுவில் ஆட்ஸ் வந்துச்சுன்னா, எனக்கு அந்த ஆட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நான் வந்து கிளிக் பண்ணி அதுக்கு வந்து ரியாக்ஷன்ஸ் எடுப்பேன். ஐ மீன் I'll take some actions on that, or otherwise நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன். ஏன்னா இப்போ இந்த நம்பர் ஆஃப் ஆட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுல இட் இஸ் லைக் நானே வந்து திரும்பி அதை கிளிக் பண்ணியிருக்கேனா, இல்லை வந்து நான் ஈவன் ஃபார்ம் ஃபில் பண்ணாலே நிறைய வர கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இல்லை நான் ஃபில் பண்ணல அப்படின்ற ஜென்ரிக்கா இருக்கும். அதுக்கு என்னன்னா நம்ம ஆக்ஷன்ஸ் வந்து இமீடியட்டா எடுத்தோம், லைவ் ஃபீட் எப்படி கனெக்ட் பண்றோம் அப்படின்ற ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. ஏன்னா ஒரு 2 நாள் கழிச்சுன்னா நானா ஃபில் பண்ணேன் நான் மறந்துட்டேன் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு தாட் இருக்கு, நம்ம ஆடே மறந்து போயிருப்பாங்க. அண்ட் செகண்ட் பார்ட் வந்து கூகுள் எந்த இடத்துல நமக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்றதுனா, வேர் த கஸ்டமர் இஸ் ரெடி, ஹி காட் த ரிக்வயர்மெண்ட், நான் போயிட்டு என்ன வந்து சர்ச் பண்ணணும் ஆர் என்ன வந்துட்டு நான் வந்து பார்க்கணும் அப்படின்ற திங்ஸ்ல வந்து அவன் வந்து ரெடியா போய் எனக்கு இதுதான் ரிக்வயர்மெண்ட் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல நம்மளோட ஆடை வந்து ஷோ பண்றோம். ஸோ இஃப் சம்படி சர்ச்சிங் லைக் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் நியர் மீ அப்படின்றத வச்சு சர்ச் பண்றாங்கன்னா, எனக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட் வந்து பக்கத்தால வந்து என்ன பண்ணலாம் அப்படி ஐ மீன் அந்த ஆட்ஸை காமிச்சோம் அப்படின்றதுனா ஹில் பி மோர் கன்சிடரிங் த ரெஸ்டாரண்ட் அப்படின்றதுதான். இது ரெஸ்டாரண்ட்றப்போ ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஃபார் த அட்வர்டைஸ்மெண்ட். பட் இஃப் ஐ டேக் அபவுட் லைக் ஒரு கிளாத்திங் ஸ்டோர் இல்லை ஒரு எலக்ட்ரானிக்ஸ்னா, ஒரு வாஷிங் மிஷின் வீட்டுக்கு வாங்கணும், வேர் இஸ் த ஸ்டோர் நியர் மீ அப்படின்ற திங்ஸ் பண்றப்போ பக்கத்தால வந்து வர்றது, ஆர் ஈவன் ஃபார் சலூன் அப்படின்ற ஸ்டஃப்க்கும் நமக்கு வந்து இது எல்லாமே ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்லைட்.
So this we spoke already. It is like Google Ads எங்கே இருக்கும் அப்படின்ற ஸ்டஃப்ல. ஸோ நான் அந்த ரெட் பண்ணி காமிச்சிருக்கிறது டாப்ல ஆட் அப்படின்ற திங்ஸ்ல வரதோ இல்லை வந்து பிலோ த மேப் அப்படின்ற திங்ஸ்ல வரதோ இது எல்லாமே கூகுள் ஆட்ஸ்ல வரும். And display ad network, it is like with the blogs and நீங்க வேற ஏதாவது கண்டென்ட் கன்சியூம் பண்றப்ப நடுவில் வருது. ஈவன் இஃப் யூ ஆர் யூசிங் தட் கூகுள் ஆப் அப்படின்றதுனா அதுல வர ஃபீட் ஆடும் இட்ஸ் ஆல் லைக் டிஸ்பிளே ஆட் நெட்வொர்க்ல தான் வரும். நெக்ஸ்ட் ஸ்லைட். யா ஸோ ஃபேஸ்புக் கேம்பெயின்ஸ் அப்படின்றத நான் ஸ்டார்ட் பண்றப்ப ஃபேஸ்புக் காட் இட் இஸ் லைக் அவேர்னஸ், கன்சிடரேஷன், கன்வர்ஷன். நான் முன்னாடி பேசின அதே ஃபனல் தான். ஸோ இந்த ஃபனல்ல நான் வந்து இந்த பிராண்ட் அவேர்னஸ் நான் எங்க வந்து பண்ணலாம் அண்ட் ரீச் கொடுக்கலாம் ரெண்டு பேர்த்துக்குமே. ஸோ இந்த பிராண்ட் அவேர்னஸ் அண்ட் ரீச் ஆட்ஸ் அப்படின்றது வந்து இட் வில் கோ வித் த இம்ப்ரெஷன்ஸ். கன்சிடரேஷன் ஃபேஸ்ல எனக்கு வந்து டிராஃபிக், என்கேஜ்மெண்ட் அண்ட் நான் ஆப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம், இந்த லீட் ஜென்ரேஷன் வந்து பண்ணலாம். ஸோ அப்படின்ற வாட் இஸ் மை அப்ஜெக்டிவ் அப்படின்றது. இந்த டிராஃபிக் எங்க ரன் பண்ணோம்னா நம்மளோட வெப்சைட்டுக்கு. இன்கேஸ் நான் இ-காமர்ஸ் ஸ்டோர் ரன் பண்றேன், எனக்கு லாட் ஆஃப் டிராஃபிக் வேணும் அப்படின்ற திங்ஸ்ல அதுல பண்ணலாம். தென் என் போஸ்ட்டுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் நடக்கணும், லைக்ஸ் ஆர் காமெண்ட்ஸ் வந்து வரணும் அப்படின்றதுல என்கேஜ்மெண்ட் ஆட் ரன் பண்ணுவோம். தென் வந்து அப்ளிகேஷன்ஸ் நான் ஈவன் ஒரு டெலிவரி ஆப் வந்து லோக்கலாக வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து எனக்கு நிறைய இன்ஸ்டலேஷன்ஸ் வேணும்ன்றத ஆப் இன்ஸ்டால்ஸ்ல வரும். வீடியோ வியூஸ் கிரியேட் பண்ணணும்னா அதே மாதிரி லீட் ஜென்ரேஷன். முக்கியமாக நிறைய பிஸ்னஸ் நம்ம வந்து லீட் ஜென்ரேஷன் வந்து பண்ணுவோம். அண்ட் லாஸ்ட் அந்த கன்வர்ஷன் ஃபேஸ். ஸோ இந்த கன்வர்ஷன் வந்து என்னன்னா வந்து சேல்ஸ் அண்ட் வேர் இட்ஸ் டைரக்ட்லி லைக் லீடிங் டு த சேல்ஸ் அப்படின்றது. ஸோ இது பண்றப்ப தான் எனக்கு வந்து ஃபேஸ்புக் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்றது இங்க இருக்கு. ஸோ இதுல மெயினா ஸ்டோர் விசிட்ஸ்லாம் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல, நாங்க ஒர்க் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இந்த கன்வர்ஷன் அண்ட் கேட்டலாக் சேல்ஸ் அப்படின்றது ஒர்க் ஆகுது. யா நெக்ஸ்ட் ஒன். ஸோ வித் இமெயில் மார்க்கெட்டிங் இட் இஸ் லைக் ஸ்டில் தெர் ஆர் லாட் ஆஃப் அவர்ஷன். நான் இந்த இடத்துல இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்றத ஸ்டில் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி எஸ்எம்எஸ் அண்ட் வாட்ஸ்அப் அப்படின்ற திங்ஸும் பண்ணிக்கலாம். இட்ஸ் ரியலி சீப்பர். என்ன கேட்டிங்கன்னா வந்து ஸ்டில் இதெல்லாம் நான் பண்ணுமா அப்படின்றது கேட்டிங்கன்னா இட் இஸ் டெட் சீப்பர் இஃப் யூ கேன் கெயின் த டேட்டா பேஸ் பை யோர் ஓன். ஸோ இந்த டேட்டா பேஸ் எப்படி வந்து நான் திருப்பி வந்து கொஞ்சம் ஒரு பர்சன் யாராவது ஸ்பெசிஃபிக்காக வந்து போட்டு இட்ஸ் லைக் ஒரு திருப்பி வந்து ஒரு ரீகன்சிடர் பண்ணி அவங்க வந்து கரெக்டான ஆடியன்ஸ் தானா அப்படின்ற திங்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் பண்ணோம் அப்படின்றதுனா அதே மாதிரி கான்டென்ட் எப்படி கொஞ்சம் அட்ராக்டிவா அங்கே கொடுக்கலாம். இட்ஸ் லைக் ஓகே நான் சென்ட் பண்ண போறேன் என்னோட வாட்ஸ்அப்லயோ எஸ்எம்எஸ்லயோ இல்லை இமெயில் மார்க்கெட்டிங்லயோ நான் அனுப்ப போறேன். பட் எப்படி வந்து இது ஒன்று கொஞ்சம் பெட்டரா வந்து பண்ணலாம் அப்படின்றது வந்து so what we can work on. And இது கூட சேர்த்து ஆட்டோமேஷன் அண்ட் கன்வர்ஷன் மெட்ரிக்ஸ் அப்படின்றது நம்ம ஈஸியா பார்க்க முடியும். ஸோ அந்த இதுதான் இம்பார்ட்டன்ட் இங்க. ஸோ எவ்வளோ பேர் அந்த ஆட்ஸ் பார்த்துருக்காங்க அண்ட் எவ்வளோ கிளிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். அண்ட் கிளிக் பண்ணி ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்களா அப்படின்ற திங்ஸும் பண்ணலாம். நெக்ஸ்ட். ஸோ இது எல்லாத்துக்கும் லைக் அஸ் வி ஸ்போக் ஆல்ரெடி. ஸோ இது எல்லாம் எங்க வந்து கனெக்ட் ஆகி எனக்கு வருது அப்படின்றது தான் அந்த வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்ல நான் பண்றப்ப இவ்வளோ எஃபோர்ட்டும் நான் முன்னாடி எல்லாத்துமே போட்டது எல்லாமே ஸோ ஜஸ்ட் லைக் இட்ஸ் கெட்டிங் கன்வெர்டட் ஆன் த வெப்சைட். ஸோ அதனால பே லாட் ஆஃப் அட்டென்ஷன் ஆன் த வெப்சைட். என்ன கான்டென்ட் அங்கே இருக்கு, ஏன்னா சம்டைம்ஸ் இந்த கான்டென்ட் பில்டிங் தான் செம்ம டஃப், ஐ மீன் ஒரு சேலஞ்சிங் பார்ட்டா இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ப்ரைஸ் ரொம்ப கான்சல் பண்றோம் அப்படின்றத போயிட்டு வந்து நம்ம வந்து ஒரு வெப்சைட்ல வந்து பண்றோன்றத பண்ணாதீங்க. அண்ட் என்ஷூர் தட் இட் இஸ் ஃபாஸ்ட் லோடிங் அண்ட் யூசிங் த சப்போர்ட்டட் டெக்னாலஜிஸ். உங்களால ஈஸியா வந்து அதை அப்டேட் பண்ண முடியும் கான்டென்ட்டை. ஏன்னா சில பிசினஸ்க்கு எனக்கு வந்து கான்டென்ட் இமீடியட்டா அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும், வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் அப்படின்றது இருக்கும். ஃபார் சம் அதர் பிசினஸ் இட் இஸ் லைக் எனக்கு வந்து மேபி ஒன்ஸ் இன் அ இயர் ஆர் ட்வைஸ் இன் அ இயர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல எந்த கேட்டகரியில நம்ம வரோம் அப்படின்ற திங்ஸ் பார்த்துக்கோங்க. டிசைன் ஃபிளெக்சிபிலிட்டி இது எல்லாமே லைக் இட்ஸ் ஆல் லைக் இண்டிவிஜுவல் ஸ்டஃப். ஸோ பே மோர் லாட் ஆஃப் அட்டென்ஷன் ஆன் லோடிங் ஸ்பீட் அண்ட் டிசைனும் கொஞ்சம் டிசைன் அண்ட் ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படின்றது பார்க்க இன்ட்யூட்டிவா இருக்கிறது. இன்னமும் அந்த பழைய டேட்டா டிசைன்ஸ் அப்படின்ற திங்ஸ் எல்லாம் இப்போ ஒத்து வராது. இட்ஸ் நாட் லைக் அ ப்ரௌசர். நான் இன்னைக்கு பண்ணிட்டேன் அப்படின்றதுனா இன்னும் 2 வருஷத்துக்கு இதே தான் பிரிண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் சர்க்குலேட் பண்ணுவேன் அப்படின்ற திங்ஸ் எல்லாம் தாண்டியாச்சு நம்ம. அண்ட் ஃபார் கம்யூனிட்டி சப்போர்ட் அதே மாதிரி வந்து இருக்கா, தேவைப்படுதா அப்படின்ற திங்ஸும் பார்த்துக்கலாம். ஃபார் த டெக்னாலஜி வாட் வி யூஸ் அப்படின்றது ஃபார் HTML CSS அண்ட்
இந்த பேசிக் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றப்போ, ஸோ வேர்ட் ப்ரெஸ் அப்படின்றதெல்லாம் யூஸ் பண்றப்போ எனக்கு லாட் ஆஃப் கம்யூனிட்டி சப்போர்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளா தான் வந்து தப்பு பண்ணி கத்துக்கிறோம் அப்படின்றது கிடையாது. ஸோ வி கேன் ஜஸ்ட் கோ பேக் அண்ட் டாக் டு த கம்யூனிட்டி. ஸோ வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் திஸ் இஷ்யூஸ். நான் இதை இன்டெகிரேட் பண்றப்ப இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அதுல எப்படி வந்து நான் சொல்யூஷன்ஸ் பில்ட் பண்ண முடியும். எனி டெவலப்பர் வில் யூஸ் இட் தட் வே. ஸோ நான் அண்ட் பபிள் அப்படின்றதெல்லாம் நாங்கள் சின்னதாக ஒரு ஆப் யூஸ் பண்ணுவோம், வெப் ஆப் பண்ணணும் அண்ட் ஸ்கேலபிளா ஃபியூச்சர்ல வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற திங்ஸ்க்கு யூஸ் பண்றோம். வி யூஸ் லாட் ஆஃப் லோ கோட் ஆப்ஸ் ஆல்சோ. ஸோ வெப் ஃப்ளோ அண்ட் யூனிகார்ன் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற திங்ஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கோம். Yeah, just go to the next slide. ஸோ இப்போ நம்ம வெப்பேஜ் பற்றி பார்த்தோம். ஸோ வி ஸ்போக் லாட் அபவுட் த லேண்டிங் பேஜ். ஸோ லேண்டிங் பேஜ் என்னன்னா வந்து இட் இஸ் கால் டு ஆக்ஷன். அந்த பர்டிகுலர் ஒர்க்ல மட்டும்தான் கால் டு ஆக்ஷன்னா உங்க வெப்சைட்ல இருந்து வர ஆடியன்ஸ் வந்து என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றது. ஜென்ரலா நான் அந்த ஹோம் பேஜுக்கு லிங்க் பண்ணாம இந்த லேண்டிங் பேஜ் பர்டிகுலர் பேஜுக்கு பண்ணுங்க அப்படின்றது என்னன்னா, ஸோ அந்த ஆடியன்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை தான் வந்து எடுத்துட்டு வராங்க. இப்போ நான் ஃபேஸ்புக்ல வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை வச்சு நான் பண்றேன் அப்படின்னு சொன்னா ஹோம் பேஜுக்கு கொடுத்தேன்னா, நான் அங்க ஏதோ ஒரு ஆடை பார்த்தேன், திருப்பி இந்த ஹோம் பேஜுக்கு போயிட்டு நான் அபவுட் செக்ஷன் எல்லாத்தையுமே கொடுத்து வச்சு நம்ம ப்ராடக்ட் எங்க இருக்குன்றது அவங்க தேடுறத விட டைரக்டா இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு லேண்டிங் பேஜ் அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பெட்டரா பில்ட் பண்ணிட்டு அங்க வந்து அவங்களை ஆக்ஷன் எடுக்க சொன்னோம்னா they will see lot of informations about that particular product. நமக்கு வந்து இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். just next slide. So as we discussed already, நமக்கு strategy is more important before starting all this. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட பிஸ்னஸோட ஆப்ஜெக்டிவ் என்ன, ஸோ இந்த இயர் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆர் நெக்ஸ்ட் 6 months ஆர் நெக்ஸ்ட் ஒரு 2 yearsோட பிளான்ஸ். அண்ட் அதை வந்து மார்க்கெட்டிங் அப்ஜெக்டிவ் அதுல இருந்து எப்படி டிஃபைன் பண்ணி எடுத்துட்டு வரேன். லைக் வாட் இஸ் த சேல்ஸ் ஐ வாண்ட் இஸ் லைக் அண்ட் வேற என்ன நான் வந்து பண்ணணும்னு நினைக்கிறோம் அந்த மார்க்கெட்டிங் சைடு, கஸ்டமர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் நியூ கஸ்டமர் திங்ஸ் அப்படின்றது. ஏன்னா இது எல்லாம் வந்து இஃப் யூ வாண்ட் டு கலெக்ட் அ ஃபீட்பேக் இட் இஸ் லைக் நான் இனிஷியலா வந்து ஒரு பிஃபோர் கோயிங் ஃபார் சேல்ஸ் நான் ஒரு சாஃப்ட் லான்ச் பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் நிறைய கலெக்ட் பண்ணும் அப்படின்றதுக்கும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லாட் ஆஃப் ஸ்டஃப் விச் வி கேன் யூஸ். அண்ட் இதோட இந்த மார்க்கெட்டிங் அப்ஜெக்டிவ் வச்சுட்டு இதுல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன பண்ண போகுது, எனக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நான் என்ன பண்ண போறேன், வாட் இஸ் அப்ஜெக்டிவ் ஃபார் தட் அப்படின்றது ஒர்க் பண்ணும். தென் வந்து இந்த பிராண்ட் டோன் அண்ட் கைட்லைன்ஸ் நான் யூஸ் பண்றப்ப என்னோட பிராண்ட் டோன் எப்படி இருக்கணும், ரைட் ஃப்ரம் நாட் ஒன்லி த கலர் ஆர் லோகோ, என்னோட டோன் அண்ட் இன்ஃபர்மேஷனை போறப்ப லைக் அதே மாதிரி லாங்குவேஜ் பைலிங்குவல்ல இருக்கணுமா, தமிழ்ல இருக்கணும், இங்கிலீஷ்ல இருக்கணும், என்ன மாதிரி ஆடியன்ஸ் நம்ம சர்வ் பண்ண போறோம், அதை வச்சுதான் இது எல்லாமே டிட்டர்மைன் பண்ண போகுது. பயர் பர்சனான்றது அங்கதான் வரப்போகுது. ஸோ அதை நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். அண்ட் மார்க்கெட்டிங் சேனல்ஸ் தட் யூ ஆர் ஆக்டிவ் ஆன், ஸோ ஆல்ரெடி நீங்க எங்கெங்க வந்து ஆக்டிவா இருக்கீங்க, அண்ட் பட்ஜெட் எனக்கு எங்க இருக்கு, ஏன்னா இதெல்லாம் பண்றதுப்ப எனக்கு வந்து வாட் இஸ் த பட்ஜெட் ஆல்சோ இன் பிளேஸ், ஸோ இந்த பட்ஜெட்ல நான் என்ன பெட்டரா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது எப்பவுமே, ஏன்னா எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணிடலாம் பட் டைம் அண்ட் பட்ஜெட் இஸ் வாட் க்ரூஷியல் இல்லையா. ஸோ அந்த காம்படிஷன்ஸ் யார் இருக்காங்க, அவங்களோட ஸ்டடி, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வாட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் தெம், நான் அதை வந்து ஒரு சின்ன ஃபைன் டியூனிங் பண்ணி எப்படி அதை வந்து கொஞ்சம் பெட்டர் பண்ணி நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ இந்த பயர்ஸ் பர்சனை பத்தி நிறைய பார்த்தோம். ஸோ என்ன அப்படின்றதுன்னா, ஹூ இஸ் யுவர் பையர், ஐடியல் பையர், ஒரு அவங்களோட ஏஜ், ஜெண்டர் அப்படின்ற அந்த ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன், டெமோகிராஃபிக் அனாலிசிஸ் சொல்றாங்க, எங்க இருப்பாங்க, அவங்க லொகேஷன் வந்து இங்க இருக்காங்க அப்படின்றதுனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்காங்க அப்படின்ற திங்ஸ்னா, ஸோ அந்த பையர் வந்து இட் பி இந்த மிட் ஏஜ் குரூப், ஒரு 30+ இருக்கிறவங்கள நம்ம டார்கெட் பண்ணலாம். அண்ட் ஒரு ஜெண்டர் பார்த்தீங்கன்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் இட் கேன் பி. தென் அவங்களோட ஹாபி வந்துட்டு இட் இஸ் லைக் they'd be like what kind of apartment I'm going to sell அப்படின்றதுலையும் இங்க இருக்கு. ஒரு 2 BHK 3 BHK less than 50 lakh திருச்சி அப்படின்றதுனா வேற மாதிரி ஆடியன்ஸ், அதே இது 1 crore and 2 crores above அப்படின்னா வேற மாதிரி ஆடியன்ஸ் அதுக்கு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸ் அவங்களோட ஹாபி என்ன, எங்க போவாங்க, எங்க அவங்க ஹேங் அவுட் ஆவாங்க, ஆன்லைன்ல இருக்கிறப்ப அவங்க ஃபேஸ்புக் நிறைய யூஸ் பண்ணுவாங்களா, இன்ஸ்டாகிராம் நிறைய யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு அனாலிசிஸ். தென் வந்து லொகேஷன் அதே மாதிரி. ஸோ இங்க திருச்சி ஜென்ரலா வந்து நான் ஆட்ஸ் கொடுக்குறப்போ இஸ் தட் லைக் ரிசைடிங் இன் திருச்சி கொடுக்குறேன்னா ஆர் பீப்புள் ஹூ ஆர் டிராவலிங் இன் திருச்சி கொடுக்குறேன்னா. இப்போ ஒரு ஹோட்டல் அப்படின்னா பீப்புள் ஹூ ஆர் டிராவலிங் இன் திருச்சி அவங்களுக்கு நான் ரூம் புக் பண்ணும், ஸோ அதனால அவங்களுக்கு வந்து நம்ம ஆடியன்ஸா இருப்பாங்க. வேறஸ் ஃபார் அபார்ட்மெண்ட் வந்து ரெசிடென்ஸ் ஆஃப் திருச்சி வந்து நிறைய ஆடியன்ஸா இருப்பாங்க. அண்ட்
ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இன்கம் குரூப் எப்படி இருக்கும் அப்படின்றத வச்சும் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபேஸ்புக் இந்தியாவில் வந்து டைரக்டா இன்கம் குரூப் வச்சு டார்கெட் பண்ண முடியாது, பட் தேர் பைங் பிஹேவியர் வச்சு நம்ம வந்து டார்கெட் பண்ணலாம். ஹை வேல்யூ குட்ஸ் பர்ச்சேஸ் பண்றாங்களா, மிட் வேல்யூ குட்ஸ் பர்ச்சேஸ் பண்றாங்களா அப்படின்றத வச்சு பண்ணலாம். தென் ப்ரொஃபஷனல் கோல்ஸ் அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்றத வச்சும் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். எதுக்கு இந்த ப்ரொஃபஷனல் கோல்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்றதுனா, சம்டைம்ஸ் இஃப் யூ வாண்ட் டு கான்சென்ட்ரேட் ஆன் ஓகே நான் பேங்க் எம்ப்ளாயிஸை டார்கெட் பண்ணோம், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை டார்கெட் பண்ணணும், அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கவங்க ஆர்கிடெக்ட்ஸ் வந்து நான் ஸ்பெசிஃபிக்கா வந்து டார்கெட் பண்ணோம் அப்படின்றதுக்குலாம் நமக்கு ப்ரொஃபஷனல் கோல்ஸ் யூஸ் ஆகும். அண்ட் வாட் ஆர் த சேலஞ்சஸ் தே ஃபேஸ், இட் இஸ் லைக் பெயின் பாயிண்ட்ஸ் என்ன இருக்கும். ஓகே எனக்கு நான் அவங்க ரெண்டல் வீட்டில் இருக்காங்க, வருஷம் வீடு மாறிட்டு இருக்காங்க, அண்ட் அவங்களோட பெயின் பாயிண்ட் தே வாண்ட் டு எல்லாத்தோட ட்ரீமும் ஒரு ரியல் எஸ்டேட் அப்படின்ற திங்ஸ்னா நமக்கு வந்து ஒரு சொந்த வீடு ஒன்று வாங்கணும் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். ஸோ அதை எப்படி அட்ரஸ் பண்ண போகுது, எந்த லொகேஷன்ல அவங்க வாங்க போறாங்க, அந்த லொகேஷன் எப்படி நான் கன்வின்ஸ் பண்றது அப்படின்ற திங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அண்ட் ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் அஸ் வெல். அண்ட் இதெல்லாம் தான் நம்ம எப்படி ஹெல்ப் பண்ண போறோம் அவங்களுக்கு அப்படின்ற திங்ஸ்லையும் இது எல்லாத்தையும் மேப் பண்ணி நம்மளோட கான்டென்ட் வந்து ஒர்க் பண்றோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நன்றி. So if you would want to do it for your business, next slide போயிடலாமா? Yeah, so இது வந்து இந்த buyer persona canvas னு சொல்லுவோம். So when you are starting a new campaign or business ஓட ads or ஒரு சோஷியல் மீடியா ஆட்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் டைம் கிளைண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த இதெல்லாம் நாங்கள் வரப்போ யூஸ் பண்றது இது. ஸோ இதுல வந்துட்டு இட் இஸ் லைக் ஸோ உங்களோட பர்டிகுலர் ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த இதுக்கு அந்த பர்சன் ஒரு பர்டிகுலர் பர்சன். ஸோ எவ்ரி பிஸ்னஸ் கேன் பி மல்டிபிள் பர்சோனாஸ் அஸ் வெல். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு பேங்க் எம்ப்ளாயின்னு எடுத்தோன்னா அவங்களுக்கு ஒரு பர்சோனா தனியாக அந்த கேன்வாஸ் வந்து பண்ணலாம். அண்ட் அதே டைம் லைக் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தனியாக அந்த மாதிரி வந்து பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அவங்களோட டெமோகிராஃபி அனாலிசிஸ், இந்த பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ், அவங்க எந்த மாதிரி வந்து எங்க ஹேங் அவுட் ஆகுவாங்க, இட் இஸ் ஆர் தே அவுட் ஸ்போக்கன் ஆர் எப்படி இருப்பாங்க அப்படின்ற திங்ஸ், அவங்களோட டெசிஷன் கிரைட்டீரியாலாம் எப்படி இருக்கும். ஸோ வீட்டில் கேட்டுட்டு டெசிஷன் எடுப்பாங்களா, இல்லை அவங்களா டக்குன்னு இம்பல்சிவ் டெசிஷன்ஸ் எடுப்பாங்களா. ஏன்னா வீடு வாங்குறதெல்லாம் கண்டிப்பாக இம்பல்சிவ் எடுக்க மாட்டாங்க. ஹார்ட்லி இட் இஸ் லைக் 95% அண்ட் அபவ் வந்து இட் இஸ் லைக் ஃபேமிலி எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணி, ஈவன் வாஸ்து கன்சல்டன்ட்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு அதுக்கு அடுத்து தான் வந்து எடுக்கிறவங்க இருக்காங்க. லீகல் பேப்பர்ஸ் பார்த்து எல்லாமே வந்து இம்பல்சிவ் தேர் ஆர். இட் இஸ் லைக் நானும் அதையும் வந்து பார்த்துருக்கேன். இட் இஸ் லைக் அவங்க வாங்கி முடிச்சுட்டு தான் வந்து வீட்டில் இருக்கவங்களே கூப்பிட்டு வருவாங்க, நான் இந்த மாதிரி இந்த வீடை புக் பண்ணியிருக்கேன், இந்த நம்பர் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்ற திங்ஸ் இதுவுமே பார்த்துருக்கோம். அண்ட் perceived barriers, அவங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்கு, ப்ராப்ளி லைக் better it is like I'm sorry, just distracted from the messages. ஸோ அவங்களுக்கு இப்போ பேரியர் ஏதாவது இருக்கு. இட் இஸ் லைக் நான் இப்போ எனக்கு வந்து ஒரு 2 கிட்ஸ் இருக்காங்க, ஜஸ்ட் தே ஆர் க்ரோயிங் அப், ஐ வாண்ட் அ செப்பரேட் ரூம் ஃபார் தெம் அப்படின்ற திங்ஸ்னா நான் வந்து ஒரு 3 பெட்ரூம் வந்து போகணும், 1 பெட்ரூம் வந்து 2 பெட்ரூம் போறவங்க அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து டார்கெட் பண்ணலாம். ஈவன் இந்த கார்மெண்ட் ஸ்டோர் ஆர் நம்ம Q&A இட் இஸ் லைக் ஸ்பெசிஃபிக் உங்க பிஸ்னஸ்க்கு எப்படி இதை பர்டிகுலரா வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற திங்ஸ்னாலும் வி கேன் டிஸ்கஸ் ஆன் திஸ். அண்ட் காம்படிட்டர்ஸ் யாரு, ஸோ அவங்ககிட்ட இருந்து என்ன லேர்ன் பண்ணிக்கலாம், அண்ட் தேர் ஜேர்னி, பைங் ஜேர்னி நம்ம முன்னாடியே வந்து பேசணும். அண்ட் சக்சஸ்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சக்சஸ் அப்படின்ற திங்ஸ், இது எல்லாமே லைக் நம்ம பிளான் பண்ணோம்னா இது எல்லாத்துக்கும் அப்ளை ஆகாது. ஃபார் சர்டன் பீப்புள் இட் இஸ் லைக் ஒன்லி 3-4 காலம்ஸ் வி கேன் ஃபில் இன். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 பையர் பர்சனை நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்றதுனா இண்டிவிஜுவலா நம்ம எப்படி ஒவ்வொருத்தவங்க லிஸ்ட் டவுன் பண்ணி அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்ற திங்ஸ், இது எல்லாமே கண்டென்ட் கிரியேஷனுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். Just will go to the next slide. Next one போயிடலாம். This is for elementary step. In future, it is like 2022 or 2023. So what are the trending stuff which is coming up அப்படின்ற thing? See, the first one, it is like somebody is missing out Instagram reels அப்படின்றதெல்லாம் நிறைய பண்ணாம இருக்கும்னா அதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். The short format videos அப்படின்றது நிறையவே வந்து இப்போ பொட்டன்ஷியல் இருக்கிற பார்ட் இது. அண்ட் லைவ் காமர்ஸ் அப்படின்றது வந்து கோவிட் டைமுக்கு அப்புறம் ரொம்பவே பாப்புலர் ஆச்சு. ஜஸ்ட் நான் வீட்டில் இருக்கணும், இல்லை என் ஸ்டோர்ல இருக்கணும், வீடியோ கேமரால வாங்க, ஐ ஷோ திஸ் ட்ரெஸ் ஆர் ஐ ஜஸ்ட் வீடியோ டூர் வந்து நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டே வந்து கூட்டு போய் காமிக்கிறேன்.
கார்ஸ் எல்லாமே வந்து நிறைய வந்து அந்த லைவ் காமர்ஸ்ல வந்து வந்தாங்க. அண்ட் திஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர். அதுல இருந்து எப்படி விஆர் அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வந்து கிரியேட் பண்ண முடியும், தேர் ஆர் அவென்யூஸ் ஃபார் தட் அப்படின்ற திங்ஸ் நிறையவே இருக்கு. அதுக்கு முன்னாடியே இருக்கு, லைக் இந்த காகல்ஸ் நம்ம ஒர்க் பண்ணி பாக்குறோம் அப்படின்றதெல்லாம் ஆப்ல. பட் மெயின் ஸ்ட்ரீம் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நெக்ஸ்ட் இயர் நிறையவே இருக்கு. அண்ட் ஏஐல பார்த்தோம்னா இட் இஸ் லைக் ஆன் த கான்டென்ட் கிரியேஷன். இட் இஸ் லைக் நான் ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் கொடுத்தேன்னா அதுவே வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் டேக்ஸ், மெட்டா டேக்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கும். பட் கூகுள் இஸ் பீனலைசிங் ஆன் அதர் அண்ட் இட் இஸ் லைக் தே ஜஸ்ட் ஒர்க் ஆன் த அல்காரிதம். ஸோ எப்படி வந்து இந்த ஏஐ ஆர்டிக்கல் வந்து பிரேக் பண்ணலாம் அப்படின்றது, ஏன்னா லாட் ஆஃப் ஸ்பேமிங் கான்டென்ட் ஆன் தட், ஒரிஜினல் கான்டென்ட் வர மாட்டேங்குது அப்படின்றது கூகுளோட கன்சர்ன் ஆன் திஸ். அதே மாதிரி இந்த டிஜிட்டல் அசிஸ்டன்ஸ், தென் வந்து ப்ரைசிங் வந்து இட் இஸ் லைக் டைனமிக் அப்படின்னு, இட் இஸ் கெட்டிங் சேஞ்ச் லாட் அப்படின்றது மாதிரி. நான் இந்த காம்பினேஷன்ஸ் எப்படி வேணாலும் நான் வந்து ப்ரைசிங் பண்ணலாம் அப்படின்ற திங்ஸ். இட்ஸ் இஸ் சேஞ்சிங் ப்ரைஸ். ஒரு சிம்பிளா ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் இல்லாம இது நிறைய அமேசான் இந்த திங்ஸ்லையும் பார்த்துருக்கோம். பட் இது ஆட்டோமேட்டிக்ல எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றது ஏஐல ஹெல்ப் ஆக போகுது. தென் advertisements, it is on programmatic advertisements, that is with Google Ads. நான் வந்து பெருசா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதுனா நான் வந்து ரொம்ப போட்டு மானிட்டரிங்க்கு ஆர் ஆப்டிமைசேஷனுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ ஐ கேன் டூ லாட் வித் ப்ரோக்ராமேட்டிக் ஸ்டஃப் தேர். அண்ட் ஸ்கேலிங், தட்ஸ் வேர் இட் கோனா ஹெல்ப் ரியலி. அண்ட் பர்சனலைஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே லைக் அந்த ஒரு பையர் பர்சனாக கிரியேட் பண்றது, கான்டென்ட் கிரியேட் பண்றது எல்லாமே டு அட்ரஸ் தம் ஆன் த பர்சனல் நோட் அப்படின்றது தான். ஸோ அண்ட் என்கேஜிங் ஆன்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற திங்ஸ் லைக் கஸ்டமர் வராங்க ஜஸ்ட் வந்து பை பண்றாங்க அப்படின்றது இல்லாம அங்கேயே வந்து நம்ம இப்போ இந்த வாட்ஸ்அப் பாட் அண்ட் நிறைய வந்து இந்த ஏஆர்விஆரோட டூல்ஸ் வந்து நீ ட்ரெஸ் போட்டுட்டு இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் டேக் அ கேமரா அண்ட் சி ஹவு திஸ் ட்ரெஸ் ஃபிட்ஸ் அப்படின்றது என்கேஜ்மெண்ட் திங்ஸ் கொண்டு வரதுக்கு யூஸ் ஆகும் நிறையவே. ஸோ திஸ் இஸ் வாட் த ட்ரெண்ட் கோனா கெட் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆன் த நெக்ஸ்ட் இயர். அலாங் வித் தட் பார்த்தோன்னா இந்த பர்சனல் கண்டென்ட் ஒன்று, அதே மாதிரி அந்த ஃபேஸ்புக் அண்ட் ஆல் அதர் சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்றதுல வந்து அவங்க ஒர்க் பண்றது பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த ஒரிஜினல் கான்டென்ட் அண்ட் இந்த நெகட்டிவ் ஸ்டஃப் ஆர் நிறைய நம்ம வந்து அந்த கண்டென்ட் ப்ரைவசி ஆர் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றதெல்லாம் பார்த்துப்போம். ஸோ அந்த திங்ஸ் நிறைய ஒர்க் ஆக போகுது. அண்ட் we don't know how it going to work in advertisements and also the meta as well. So really like large firms or like stepping into meta, even like cities அப்படின்ற stuff are இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. பட் மெயின் ஸ்ட்ரீம் வந்து மெட்டா எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற திங்ஸ் இனிமே தான் பார்க்கணும். Yeah, next slide. Yeah, case studies, instead of showing this, as I already told நம்ம வெப்சைட் எனக்கு ஸ்க்ரீன் ஷேரிங் பெர்மிஷன்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா I'll just take you on the live stuff. Yeah, admin, kindly provide Mr. Rajesh sir the screen sharing option. Yeah, I guess my screen is visible now. So last part of the presentation, இதோட என்னோட part நான் complete பண்ணேன். Next we'll go to Q&A. And so என்னோட வெப்சைட் இது. ஸோ we just want to present you like some of the case studies what we did. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பாஷ் ஷோரூம்ஸ்க்கு வந்து சென்னையில் இருக்க ஒரு 4 ஷோரூம்ஸ்க்கு ஒர்க் பண்ணோம். அண்ட் இந்த இதுல பாத்தீங்கன்னா வந்து வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் அப்படின்றது போட்டிருப்போம். ஸ்டோரோட அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணோம் ஆன் தட் பர்டிகுலர் ரீஜன். தென் இன்கொயரிஸ் அண்ட் வாக் இன் வித் தட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். அண்ட் ஆல்சோ லைக் அண்ட் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் த டோட்டல் அப்ஜெக்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்னா அதோட ஜிஎம்பி ப்ரொஃபைல் நம்ம அந்த ஆர் ஜிபிபி இப்போ கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் தான் சொல்றோம் இல்லையா, அதோட நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் ஃபார் ஆல் 4 லொகேஷன்ஸ் கரெக்டா இருக்கா, அண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வாட் இஸ் த எக்ஸ்டீரியர் தே கோனா சி, இன்டீரியர் எப்படி இருக்கு, ப்ராடக்ட்ஸ் பத்தி அப்டேட்ஸ் அப்படின்ற திங்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, ரிவ்யூஸ் எல்லாம் தென் வந்து மானிட்டர் பண்றது இந்த ரெப்புடேஷன் மேனேஜ்மெண்ட்ல. இஃப் இட் இஸ் லைக் இஃப் தேர் டாக்கிங் அபவுட் அ சேல்ஸ் பர்சன் போத் இட் கேன் பி பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ ஆல் திஸ் திங்ஸ் இது கொஞ்சம் அட்ரஸ் பண்ணணும். அண்ட்
Then பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல ஆட்ஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் and we did a website and how it is increased is like so the performance increased by 124%. Then the views வந்து increase ஆயிருந்துச்சு. Actions taken, this is what we want really, like அவங்களோட கால்ஸோ or to the store what the analysis is, it is increased by 106%. then அந்த photo views-உம் வந்து increase ஆயிருந்துச்சு. So அவங்களுக்கு ஒரு வெப்சைட் பண்ணோம். Since they own 4 of the store, it is like one dealer, it is with the 5th store வெள்ளூர்ல வந்து 5th store ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. And இதுல என்ன பண்ணோம்னா the website structure, it talks about all the products and everything, so which is like in case if he decides it's like he can sell online in future அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணி வெப்சைட் டிசைன் பண்ணோம். And so we given another idea also, but it couldn't work. It is like same day delivery across Chennai. They have 4 of the store, Nerkundram, then வந்து தாம்பரம் and Porur, then வந்து one more in ஊரப்பாக்கம் நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டோர்ஸ்ல இருந்தாலும் ஈஸியா நம்ம கொஞ்சம் சேம் டே டெலிவரி வந்து பண்ண முடியும், ஒரு ஆர்டர் பிஃபோர் நோன் ஃபார் த சேம் டே டெலிவரி அப்படின்ற திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்தோம். பட் அவங்க டியூ டு லாஜிஸ்டிக் இஷ்யூஸ் அவங்க வந்து பண்ண முடியல. we're also handling the social media pages and paid ads, some of the creatives what we done this year. So it is both promotional festive sales and a lot of product discussions what it's gonna come up in the things. So நிறைய வந்து அவங்களுக்கு பண்ணிருக்கோம். The creatives again done internally, and some of the stuff it is like but the conversion it's gonna bring எங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற தீபாவளி ஆஃபர்ஸ் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் தான். ஸோ இதை வச்சுட்டு டைரக்டா எனக்கு வந்து how we increase the sales அப்படின்ற things work பண்ணோம். It really worked. We are continuing for 2+ years now. And next one, you can just read this in detail in case if you would like to incorporate something for your brand. And so we have done one for Kia. So இது வந்து கியாவோட ட்ரிச்சி ஷோரூம். ஸோ இதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி ஸோ which we addressed is like ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா வந்து கூகுள் ஆடிட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பண்ணோம். ஸோ அந்த GMB or GBP now the name has been changed. ஸோ அது ப்ளஸ் வந்து இந்த ரெப்புடேஷன் மேனேஜ்மெண்ட், இந்த ப்ராடக்ட்ஸ் இந்த ஷோரூம் இந்த திங்ஸ் அப்டேட் பண்றது, இது பிளஸ் லீட் ஜென்ரேஷன் வந்து ஸ்பெசிஃபிக்கா பண்ணிட்டு இருக்கோம். நவ் we are in touch with not only on dealership side with the Kia marketing team also directly. So we have given a lot of objectives. It is like considering like in the first phase they want to understand the potential reach it is rather than considering the quality. And the second step, we want to consider the quality of the audience. So அங்க வந்து என்னென்ன ஃபைன் டியூன் பண்றோம், என்னென்ன மெக்கானிசம் இம்ப்ளிமெண்ட் பண்றோம் டு இன்க்ரீஸ் த குவாலிட்டி ஆஃப் த லீட்ஸ். ஏன்னா நிறைய டைம் வந்து ஜஸ்ட் டம்மியா கால் செஞ்சு இல்லையே நான் என்கொயரி பண்ணலையேன்னு சொல்றாங்க அப்படின்றது என் லீட் ஜென்ரேஷனோட பெரிய ப்ராப்ளம் இது. ஜஸ்ட் இல்ல வர லீட்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி லைக் இப்பதான் கான்டாக்ட் பண்ணாங்க, எனக்கு ஆல்ரெடி வேற யாரோ பேசிட்டாங்க, இல்ல ஏன்னா ஒரே நம்பர் வந்து நிறைய பேத்துக்கு போகும் இல்லையா. ஸோ பிஃபோர் தட் சம்படி ரீச்சஸ் அப்படின்னு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இருக்கு. வேற நீங்க ஸ்பெசிஃபிக்கா நம்ம வெப்சைட்டுக்கு பண்ற லீட்ஸ் அப்படின்றது, நம்ம வெப்சைட்டுக்கு வந்து நம்மளை பார்த்துட்டு வர லீட்ஸ் அந்த கன்வர்ஷன் ரேஷியோ பெட்டர் அப்படின்ற ப்ளாட் இருக்கு. பட் ஸ்டில் லைக் நம்ம அதுக்கு நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்ற திங்ஸும் இருக்கு. அண்ட் backlinks in the citation building in the GMB path, and similarly so Kia would things a lot of on stuff on the brand guidelines. Corporate branding நம்ம work பண்றப்போ like Apollo or Kia இதெல்லாமே வந்து பாத்தீங்க CI. In fact it is like it talks a lot on the branding side. They'll give the brand guidelines, specific tools. Even AR Rahman showed நடந்த சரி, he got his own branding team from Mumbai. So each and every post நம்ம வந்து அங்க கேட்டுட்டு நம்ம அப்ரூவல் எடுத்துட்டு தான் வந்து பண்ண முடியும். அந்த ஒர்க்ஸ் இருக்கு. And then we did AR Rahman show. ஸோ ட்ரிச்சில நடந்தப்போ அதோட மார்க்கெட்டிங் எல்லாமே வந்து பண்ணோம், ஹோல் ஆன்லைன் ஸ்டாஃப். ஸோ என்னென்ன பிராண்ட் ஏஆர்ஆர் வந்து நான் போய் அங்கே அவேர்னஸ் கிரியேட் பண்ணுன்றது தேவையில்லை, இட்ஸ் ஆல்ரெடி தேர். ஸோ வி டோன்ட் நீட் எனிதிங் தேர். ஸோ நம்மளோட பார்ட் மெயினாக அந்த கான்டென்ட் கிரியேஷன். ஸோ டெய்லி நான் எப்படி கான்டென்ட் கிரியேட் பண்ணி அந்த கொஞ்சம் ஃபேன்ஸ் கிளப் வந்து அட்ராக்ட் பண்றது, முக்கியமாக இந்த ஷோவை எப்படி வந்து ரீச் அவுட் பண்றது அப்படின்றது. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா கான்டெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த கான்டெஸ்ட்ல வின் பண்றவங்களுக்கு இட் இஸ் லைக் தே வில் கெட்
ஃப்ரீ என்ட்ரி அப்படின்றது மாதிரி அவங்க டிக்கெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அண்ட் எப்படி இதை வந்து சர்க்குலேட் பண்ணோம், பிகாஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் நியூ பேஜ், ஆடியன்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க, எப்படி பண்ணலாம் அப்படின்றது பாக்குறப்போ ரீச் அவுட் டு த லோக்கல் சிட்டியோட லோக்கல் பேஜஸ். இந்த இப்ப ட்ரிச்சிக்கு பாத்தீங்கன்னா ஐ லவ் ட்ரிச்சி, நம்ம ட்ரிச்சி, மை ட்ரிச்சி, தென் வந்து ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் ட்ரிச்சி, ஹியூமன்ஸ் ஆஃப் ட்ரிச்சி, அண்ட் இந்த மாதிரி லாட் ஆஃப் ஸ்டஃப் இட் இஸ் தேர். ஸோ நாங்க இந்த பேஜ் மட்டும் இல்லை, சிமிலர்லி லைக் ட்ரிச்சியோட அரௌண்ட் ரீஜன், நாமக்கல், கரூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர், இன்ஃபேக்ட் ஏன்னா அங்க இருந்தும் கண்டிப்பா வந்து டிராவல் பண்ணி வருவாங்க அப்படின்றதுல, பெரம்பலூர், அண்ட் ஸோ இந்த மாதிரி சுத்தி இருக்கிற ரீஜன்ல எல்லாத்துலயும் என்னென்ன லோக்கல் பேஜஸ் இருக்கு அப்படின்றதுல அங்க இருந்து கான்டென்ட் சர்க்குலேட் பண்ணோம். ஸோ வி கிவன் அ டெசிக்னேட்டட் ஸ்பேஸ் டு ஆட் தேர் லோகோ. அண்ட் அவங்களுக்கும் வந்து நம்ம அந்த ஹூ ஆர் ஆல் லைக் இன்ட்ரெஸ்டட் டு டிஸ்ட்ரிபியூட் திஸ் கான்டென்ட், அவங்களுக்கும் வந்து ஃப்ரீ டிக்கெட்ஸ் அப்படின்றது வந்து ஃப்ரம் த ஆர்கனைஸ் சைடு வந்து ஒர்க் அவுட் பண்ணோம். த கான்டென்ட் அகெயின் லைக் கிரியேட்டட் பை அஸ். ஸோ என்ன பண்ணோம்னா இட் இஸ் லைக் ஸோ கிரியேட்டிங் தட் ஸ்டோரிஸ், இட் இஸ் லைக் இந்த மாதிரி லைக் what is happening, the tips அப்படின்றதும், சாரி எஜுகேஷனல் கான்டென்ட், டிடி நோ கான்டென்ட் அப்படின்றது, தென் வந்து சான்ஸ் டு வின் ஃப்ரீ டிக்கெட்ஸ் அப்படின்றது, கான்டெஸ்ட் அலர்ட் அப்படின்றது. கான்டெஸ்ட் வந்து இட் இஸ் என்கேஜிங் அண்ட் இந்த டைப் வந்து பண்ணிருந்தோம். And so this is what the fan club really loved, and even they prized us. நாங்க பர்சனலா மீட் பண்ணப்போ இட் இஸ் லைக் இதுக்கு முன்னாடி வந்த ஈவெண்ட்ல இருந்து இந்த கான்டெஸ்ட் அந்த டெய்லி வின்னர்ஸ் அப்படின்ற ஸ்டஃப் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணது வந்து பெட்டரா கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அந்த என்கேஜிங் பார்ட் அண்ட் ஒர்க்கிங் ஆன் த கான்டெஸ்ட் இட் ரியலி ஹெல்ப்ட். அண்ட் இதுலயும் வந்து ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணிருந்தோம். ஸோ அந்த லேண்டிங் பேஜ் வச்சு டிக்கெட் புக்கிங் அப்படின்றது வந்து புஷ் பண்ணோம். வி காட் அபவுட் 8,500 plus ticket clicks from the website. Because the whole thing is new. It's just about 20 days left. And ஸோ இது எல்லாமே வந்து லார்ஜர் பிராண்ட்ஸ் அந்த இதில் ஒர்க் பண்ணது. வேற லைக் அதர் பிராண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்றதுனா லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம்படிஸ் ஆன் த ரெஸ்டாரண்ட் ஆர் ஹோட்டல் சைட், இட் இஸ் லைக் ரம்யாஸ்ல பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படின்ற திங்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த இதில் வந்து நம்ம இம்ப்ரெஷன்ஸ் எவ்வளோ கிரியேட் பண்ணோம் அண்ட் ரீச் எவ்வளோ கொடுத்தோம் அப்படின்ற திங்ஸ். ஏன்னா ஹியர் வேர் த ரீச் அண்ட் இம்ப்ரெஷன்ஸ் மேட்டர் ஃபார் த ஃபேஸ்புக். டேரக்டா இந்த கன்வர்ஷன்ஸ் வந்து இதை வச்சு நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். வாட் கைண்ட் ஆஃப் கான்டென்ட் வி கேன் கிவ் அப்படின்றது. அண்ட் இதுலயும் வந்து கான்டெஸ்டும் ரன் பண்ணோம், பிகாஸ் இட்ஸ் ஒரு 20 days கான்டென்ட். ஃபார் த ஹோட்டல் இட் இஸ் ரியலி லைக் யூ கான்ட் கோ அண்ட் அட்வர்டைஸ் யுவர் ரெஸ்டாரண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டைம். பட் இந்த மாதிரி இருக்கிற ஒரு டைம் தான் ஆஸ்பிஷியஸ். நம்ம வந்து நம்மளோட பிராண்டை வந்து நிறைய வந்து இந்த சிட்டி ப்ரமோட் பண்ண முடியும். அண்ட் இந்த சைனீஸ் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு வந்து கான்டென்ட் இட் இஸ். அண்ட் வி ஆல்சோ லைக் இன்கிரீடியன்ஸ் என்ன யூஸ் பண்றோம், ஹவு ஹெல்தி இட் இஸ், அண்ட் வித் லைவ் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ரீல்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணது. ஸோ இந்த பார்ட்ல எல்லாம் வி காட் வித் ரீல்ஸ். And similarly, I have a lot of other case studies also here. Sangeeta's அப்படின்ற restaurant பார்த்தீங்கன்னா they don't have their presence in anywhere. It is like Facebook, Instagram, YouTube எதுலையுமே இல்லை. Their only part is like Google reviews தான். So in the review replies பார்த்தீங்கன்னா total count we have crossed now the 10,000 plus mark வந்தாச்சு. And monthly they'll get about 1,000 plus reviews. Our team will work on daily to reply to each and every review, and all this negative reviews has been captured and sent it to management. So enna work pannalam அப்படின்றது we will prepare the reviews and the management will approve. First ஒரு 2 months நமக்கு issues இருந்துச்சு. ஸோ பர்டிகுலரா வேற ஏதாவது இந்த பிரான்ச்சுக்கு இந்த issues இருக்கு அப்படின்றதும் will give it to the management, then will decide. Team like who are working on that particular team and also top management. So இது எல்லாமே நீங்க பார்க்கலாம். So I have given a lot in this, and also you can take it is our blog to work. It is like in the COVID stuff, like it is like we have put some blogs also. So in case if you want to have the reading content, ஸோ இதுவுமே நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ இது இல்லாம லைக் இன்கேஸ் எஜுகேஷனல் ஸ்டஃப்னா வி ஹாவ் ஆன் அவர் வெப்சைட் இஸ் திஸ். ஸோ வி கேன் கோ டு த Q&A இஃப் யூ வாண்ட் எனிதிங் எல்ஸ் அப்படின்றதுனால நம்ம அங்க டிஸ்கஸ் பண்ணலாம், சின்ஸ் த ப்ரெசன்டேஷன் இஸ் கோயிங் லிட்டில் லாங்.
தேங்க்யூ ஸோ மச் ராஜேஷ் சார். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட எல்லா எக்ஸ்பிளனேஷனும். ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப புரியுற மாதிரி இருந்தது. கண்டிப்பா கேக்குதா நான் பேசுறது? எஸ், இட்ஸ் ஆடிபிள். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வந்துட்டு நம்ம பிஎம்இஜிபி லோன் சம்பந்தமா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்ல நம்ம கொஞ்சம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வச்சுப்போம். இப்போ நம்ம பிஎம்இஜிபி லோன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பிரதம மந்திரியின் வேலை வாய்ப்பு திட்டம், இதுதான் வந்து பிஎம்இஜிபி லோன் அப்படின்னு. இது வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதியில இருந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. முன்னாடி எல்லாம் சேவை பிரிவுக்கு 10 லட்சம் இருந்தது, இப்போ வந்து 20 லட்சம் ஆக்கியிருக்காங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் சேவை பிரிவுல வருது. முன்னாடி எல்லாம் உற்பத்தி பிரிவுக்கு வந்துட்டு 25 லட்சம் இருந்தது, இப்ப வந்துட்டு 50 லட்சம் ஆக்கிட்டாங்க. இதுக்கு வந்து பெண்கள், உடல் ஊனமுற்றோர், அதுக்கப்புறம் திருநங்கைகள், இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு 35% வந்து மானியம் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க கிராமத்துல இருந்து நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 35% மானியம் இதுல இருக்கு. இது என்ன அப்படின்னா, இப்ப வந்து நம்மளுக்கு லோன் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொருத்தவங்க கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இல்லாட்டி வெளியில ஃபைனான்ஸ்ல அந்த மாதிரி எல்லாம் கேட்போம். பேங்க்ல போய் நம்ம அப்ளை பண்ணும்போது சில தடவை வந்து பேங்க்ல கிடைக்காது. ஆனா வந்து இந்த பிஎம்இஜிபி லோனும் சில பேர் போய் அப்ளை பண்றாங்க. ஆனா ஏன் அவங்க சில பேங்க் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நம்ம அதுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துட்டு போறோமா, ஆவணங்கள் எல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுதுன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். உங்களோட ஆதார் கார்டு வேணும், உங்களோட பேன் கார்டு வேணும், அதே மாதிரி உங்களோட திட்ட அறிக்கை. அதாவது நம்ம ஒரு தொழில் தொடங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த திட்டத்துக்கு கீழே வரேன், எனக்கு நான் இந்த மாதிரி இந்த ஒரு தொழில் தொடங்க போறேன், எனக்கு இந்த மெட்டீரியல்ஸ் வேணும், நான் இந்த சேவை பண்ண போறேன், எனக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் இத்தனை பேருக்கு வந்து நான் வேலை வாய்ப்பு கொடுக்க போறேன் அப்படின்ற எல்லா டீடைல்ஸும் பப்ளிஷ் பண்ற ஒரு திட்ட அறிக்கை வேணும். இந்த திட்ட அறிக்கை வந்துட்டு யார் கொடுப்பாங்க அப்படின்னா, பொதுவா ஒரு ஆடிட்டர் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும், உத்தியமி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றதும் செய்யணும். உங்க சைட்ல வந்துட்டு இப்போ வந்து எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, நீங்க ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பியூட்டி பார்லருக்கு கொஞ்சம் மேஜைகள் எல்லாம் தேவைப்படும் இல்லையா, ஐட்டம், இது கண்ணாடி தேவைப்படும், எல்லாமே தேவைப்படும். அதோட கொட்டேஷன்ஸ் நீங்க உங்க சைட்ல இன்னும் ரெடி பண்ணணும். இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு அலைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, udyami.org.in அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்க போயிட்டு 5900, அதாவது கட்டணமே வந்து அவ்வளவுதான். அந்த 5900 நீங்க வந்து அந்த உத்யமி வெப்சைட்லயே நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உத்யமி ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு கொடுத்து, ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்து, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அதாவது திட்ட அறிக்கை சொல்றோம்ல அதெல்லாம் செஞ்சு கொடுத்து உங்களை ஃபுல்லா குவாலிஃபைடா உங்களை கொண்டுட்டு போயிட்டு நீங்க உங்க பேங்க்ல போய் ஆவணங்கள் சமர்ப்பிக்கிறதுக்கு நாங்க உதவி செய்வோம். ஆனா வந்துட்டு பேங்க் மேனேஜர் என்ன டிசைட் பண்றாரோ, அதுக்கப்புறம் உங்க பேங்க் மேனேஜர் வந்து உங்க யூனிட் வந்து பார்த்து உங்க டிரான்சாக்சன் வச்சு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதான்னு டிசைட் பண்ண போறது உங்களோட பேங்க் மேனேஜர் தான். நாங்க உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவையோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இந்த வெப்சைட் இருக்குல்ல udyami.org.in, இதை பத்தி நாங்க வந்துட்டு அந்த வெப்சைட் எப்படி உள்ளார போகணும், எங்க லாகின் பண்ணணுங்கிறதெல்லாம் நான் இப்ப சொல்றேன். அட்மின் கைண்ட்லி put the Udyami website slides please. Ma'am, give me 2 seconds only. Yeah, sure. இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட உத்யமி வெப்சைட். இது வந்து udyami.org.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட் குள்ளார நீங்க போகணும். அங்க போயிட்டு உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இங்கிலீஷே உங்களுக்கு ஓகேனா ஓகே, இல்லாட்டி தமிழ் அப்படிங்கறது வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்ல கூட நீங்க அதை படிச்சு பார்த்து அதுக்குள்ளார உள்நுழையலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இது எப்படி அப்படின்னா, அதுல வந்து இடிபி ட்ரைனிங், ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் இருக்கு. அந்த ட்ரைனிங் வந்து நீங்க எடுத்துக்கணும். இப்போ 5 லட்சத்துக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா 5 நாள் ட்ரைனிங் இருக்கும். அது ஆன்லைன்லயே நீங்க பண்ணிக்கலாம். அது ஒண்ணு. இல்ல அப்படின்னா நீங்க 10 லட்சம் அப்படி 15 லட்சம் எல்லாம் போனீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கேத்த மாதிரி டேஸ் கால்குலேஷன் வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து அந்த இடிபி ட்ரைனிங் எடுத்துக்கலாம். 15 டேஸ் ஆகும்னு நினைச்சுக்கோங்களேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 டேஸ் ஆகும். இந்த 15 டேஸ் நீங்க ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு நீங்க வந்து பாக்கி வேலைகள், பாக்கி ஆவணங்கள் ரெடி பண்றதுக்கு நீங்க தொடர்புல இருந்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இந்த இடிபி ட்ரைனிங்
ரொம்ப முக்கியம். நீங்க மானியம் பெறறதுக்கு இந்த EDP சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் நீங்க மானியம் வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷ்ல வச்சுக்கலாம், இல்லாட்டி தமிழ் வேணும்னா நீங்க தமிழ் செலக்ட் பண்ணிக்கலாம். அங்க போயிட்டு கீழே வந்து தொடர இங்கே கிளிக் செய்யவும் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பேஜ் ஓபன் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இதுல பாத்தீங்கன்னா லாகின், அதாவது உள்நுழைய அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, அதுல போயிட்டு நீங்க வந்து உங்களோட பேரு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு OTP நம்பர் வரும். அதுல நீங்க உங்க டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிட்டு நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு OTP வந்து அது ரிஜிஸ்டர் ஆயிடும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இங்க பாத்தீங்கன்னா ஈடிப்பு படிப்புகள் மற்றும் வளர்ப்பு, இது வந்துட்டு நீங்க வந்து ஈஸியா நீங்க வந்து அத ஈடிபினா என்ன அப்படின்னு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த இதை வந்து நீங்க செலக்ட் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இப்போ இதுல 2 வகையா இருக்கு. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா கல்வி திட்டம், அதுக்கு அதாவது எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்றது இருக்கு. இந்த எஜுகேஷன் ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீயாவே நீங்க படிச்சுக்கலாம். அதுல ஒரு ஆண்டர்பிரினரா நீங்க இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படிங்கறது வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கும், இந்த ஒரு விஷயம். அடுத்தது நிறுவன திட்டம் 365 நாள்ல இருக்கு இல்லையா, அந்த நிறுவன திட்டம்ல நீங்க வந்து இது பண்ணீங்கன்னா அதுக்குதான் வந்து 5900 வந்து நீங்க வந்து பே பண்ணி இந்த நான் சொன்னேன் இல்லையா GST ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து உத்யமி ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து எல்லாமே நீங்க வந்து இதுல வந்து வாங்கிக்கலாம். இந்த இதுல நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இது என்னென்ன இருக்கு அப்படிங்கறது போட்டிருப்பாங்க. MSME அமைச்சகத்தின் கீழ் KVICல இருந்து EDP சான்றிதழ் கிடைக்கும், உத்யமி சர்டிபிகேட் கிடைக்கும், உங்களுக்கு GST ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. உங்ககிட்ட எங்க ஆடிட்டர்ஸ் வந்து கலந்துரையாடி உங்களுக்கு என்னென்ன தேவைகள், உங்களுக்கு என்னென்ன விஷயம் வேணும், உங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் என்ன வேணும் அப்படிங்கிற, உங்களுக்கு எவ்வளவு லோன் தேவைப்படுது அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட கொட்டேஷன்ஸும் வாங்கி நீங்க எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போறீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி ஒரு திட்ட அறிக்கை வந்து ரெடி பண்ணி அவங்க கொடுப்பாங்க. இதெல்லாம் முடியறதுக்கு ஒரு 15 இருந்து 45 நாள் வரைக்கும் நீங்க ஒரு கணக்கு வச்சுக்கலாம் இந்த மாதிரி இது பண்றதுக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இது நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக சொல்லிட்டு இங்க நீங்க உங்களோட நம்பர் போட்டு நீங்க இதுல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த பேஜ்ல. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அந்த EDP பயிற்சிக்கு வந்து இந்த பேஜ் ஓபன் ஆகும். உங்களோட EDP பயிற்சி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும் இதுல இருந்து. நெக்ஸ்ட் பேஜ் ப்ளீஸ். இங்க பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல்லா அந்த EDP பயிற்சி ஃபுல்லா முடிச்சிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்கு, நீங்க இன்னும் எவ்வளவு முடிக்கணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து இந்த பேஜ்ல உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தும், மாடியூல் அப்படிங்கிற ஒரு பேஜ்ல. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். மதிப்பீடு, நீங்க வந்து எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து அதுல வரும். முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க, இந்த EDP ட்ரைனிங்ல நீங்க பாஸ் ஆகுறீங்களோ ஃபெயில் ஆகுறீங்களோ அது விஷயமே கிடையாது. நீங்க இதை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் போய் படிச்சு நீங்க டெஸ்ட் எழுதிருக்கணும். அசஸ்மெண்ட்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல வரும், அந்த டெஸ்ட் எழுதிட்டு நீங்க பண்ணீங்கன்னா போதும். நீங்க பாஸ் ஆகிட்டு தான் தீரணும், அப்பதான் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் இந்த EDP பயிற்சி வந்து நீங்க முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். சர்டிபிகேட், இந்த வந்து ஃபுல்லா நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேட் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டவுன்லோட் பண்ற பேஜ் வந்து ஓபன் ஆயிடும் ஃபுல்லா முடிச்சிட்டீங்கன்னா. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இதுதான் வந்துட்டு இந்த எப்படி உள்ளார நுழைஞ்சு அந்த EDP ட்ரைனிங் முடிக்கணும் அப்படிங்கிறது. இதுக்கப்புறமேட்டு வந்து எங்களோட ஆடிட்டர்ஸ் உங்ககிட்ட கலந்துரையாடி அந்த கொட்டேஷன்ஸ் எல்லாம் வாங்கி உங்களுக்கு தகுதிப்படுத்தி விடுவாங்க. நீங்க போய் உங்க பேங்க்ல போய் கேட்கும்போது உங்ககிட்ட எல்லா ஆவணங்களும் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நீங்க அதை வச்சுட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம PMEGP லோன் சம்பந்தப்பட்ட ஒரு இங்கிலீஷோட ஒரு வீடியோ இருக்கும், இங்கிலீஷ் ஸ்லைட்ஸோட, அது போடுவாங்க. அதுவும் நீங்க வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அட்மின் கைண்ட்லி பிளே த வீடியோ ஆஃப் PMEGP ப்ளீஸ். Hello everyone. Today we are going to know all about PMEGP loan and how we can apply PMEGP loan online. PMEGP scheme is Prime Minister's Employment Generation Program and it is a flagship scheme of MSME Government of India. It provides financial assistance up to 50 lakh rupees in manufacturing sector and up to 20 lakh rupees in service sector as well as in trading sector of business. Also, PMEGP scheme is subsidy loan scheme. So definitely we will be getting some subsidy in total loan amount.
So here is a chart of how much percentage of subsidy we are going to get in our loan. So subsidy is divided into two parts. First for general category, second for special category. Also it depends upon the area where we are setting up our unit. Whether we are setting up our unit in rural area or in urban area, subsidy varies upon that as well. So in the case of general category, if a candidate of general category is setting up unit in rural area, he or she will get the subsidy of 25%. But if the candidate of general category is setting up the unit in urban area, then he or she will get the subsidy of 15%. In special category, if a candidate is setting up unit in rural area, he or she will get the subsidy of 35%, and in case of urban area, he or she will get the subsidy of 25%. So now it is very important to know that whoever comes in special category, so SC, ST, OBC candidates, minorities, all women, ex-servicemen, transgenders, anybody who is physically enabled or disabled, northern eastern region, anybody who is living there in NER regions, or in anyone who is living in hill areas or border areas are calculated under special category. So in case of special category, as we already discussed, subsidy will be 35% in rural area and 25% in urban area. Also it depends upon margin money as well. So if a candidate of general category is applying loan, so 90% approval will be from the side of bank and 10% will be the margin money, beneficiaries contribution in project cost. And in case of special category, 95% approval will be from the side of bank and 5% will be the margin money or own contribution of candidate who is from special category. So this is the chart of special category and general category and margin money as well as subsidy of PMEGP loan. Now we are going to discuss about maximum project cost for government subsidy. So it depends upon two things, whether candidate is qualified up to 8th or 8th above. So if candidate is not 8th pass, then for manufacturing sector he or she will get the loan up to 10 lakh rupees, and in service and trading sector he or she will get the loan up to 5 lakh rupees only. But if the candidate is 8th pass and above, he can avail the loan up to 50 lakh rupees in manufacturing sector and up to 20 lakh rupees in service or trading sector. Apart from that, there are some new updations after 1st June 2022 in PMEGP loan scheme. So as we can see, financing bank can consider sanctioning of additional fund over and above 50 lakh under manufacturing industry and 20 lakhs under service industry. In such cases, the additional funds sanctioned will be not covered for government subsidy. So you can avail loan up to 50 lakh rupees and above if your project cost is going much above than that, but that amount will not be covered for government subsidy. Apart from that, project without capital expenditure or term loan are not eligible. So if you are applying for PMEGP loan, then you need to apply for working capital as well as for term loan as well. So without term loan or capital expenditure, your project is not eligible for PMEGP loan. Cost of land cannot be covered under project cost. So the land should be owned by you or can be rented or leased, but you cannot calculate or add the cost of land in your PMEGP loan because it is also not going to cover under PMEGP scheme. Now we are going to know about the eligibility criteria for PMEGP loan. So any individual above 18 years of age can apply PMEGP scheme. Applicant should possess valid Aadhaar number. So the applicant should validate his valid Aadhaar number for PMEGP loan scheme. Apart from that, existing units are not eligible under PMEGP. So if you are willing to get loan for expansion of your existing business, then it will not be eligible under PMEGP scheme. Online applications will be mandatory. So first thing first, you cannot apply PMEGP loan offline. So online applications will be mandatory for the loan. And there is one more criteria of scorecard. So maximum score for forwarding to bank are up to 10 lakh rupees if you are applying for loan. So from 100 marks, you need to avail 50.
And if you are applying above 20 lakh rupees, then from 100 marks you need to avail 60 out of 100 to get your application forward to the bank. Only one person from the family can apply PMEGP loan, and the definition of family in PMEGP scheme is self and spouse. So only one person from the family is eligible for subsidy. So first thing first, now we are going to know about the display of signboard. So if your loan is approved under PMEGP scheme, after projects financed by bank, beneficiaries should prominently display the following signboard at the main entrance of his project site. So you need to mention unit name, financed by, the name of bank, your district name, and you need to mention under Prime Minister's Employment Generation Program, PMEGP. So this will be the signboard once your loan is approved by the bank. Now we'll get to know that which industries are eligible under PMEGP and which industries are not eligible under PMEGP. So basically, mostly all new micro industries and businesses are permitted under PMEGP scheme, but definitely there is a no list of PMEGP. So any industries related to slaughtered house processing of meat are not permitted. Any industries related to intoxicant items such as pan, bidi, cigarette, cigar, liquor and processing of these items are not eligible under PMEGP. Any industries that are prohibited by state, central or local government bodies are also not permitted, and cultivation of crops, plantation are not eligible under PMEGP. So this is the no list for which you cannot apply PMEGP loan for. Now we will be getting to know about documents required for online application. First, clear scan copy of your Aadhaar card, passport size photo, highest education qualification certificate, project report or DPR, detailed project report, social and special category certificate if applicable, and rural area certificate also if applicable if you are setting up your unit in rural area. Now we'll get to know about the submission process of PMEGP loan. First, we need to fill up online application. Second is save applicant data. Third is uploading documents. Fourth is filling online scorecard. Fifth is select TDP option, and sixth is final submission. So there are 6 steps to fill up your PMEGP loan applicant form online. So now we are going to know about how we can fill our PMEGP loan applicant form online. So there are some important points before filling up PMEGP loan form online. So first is, on saving application, username and password will be sent to your registered mobile number. Once you will save your applicant data or you will save your application, you will be receiving one username and password in your registered mobile number. Second is, on final submission of application, your applicant ID will be generated and sent to your registered mobile number. Once your form is finally submitted, it will be generate your applicant ID, and that applicant ID will be sent to your registered mobile number. You can print your application form after final submission, like a receiving, you can print your final submission or application after final submission. So these are the important points you need to know before filling up your PMEGP loan form. Now we'll get to know that how we can fill up our PMEGP loan form online. So the URL is kviconline.gov.in. I will repeat that. It is kviconline.gov.in. So here you'll find the first option of PMEGP. So you need to click on first option, PMEGP. Then you'll find PMEGP portal. You need to click on PMEGP portal. Then this PMEGP portal will be appearing in front of us, and we need to click on apply. So this is the PMEGP loan applicant form. You will find online application, DPR, format of DPR, eligibility criteria, model project report if you want, video tutorials and FAQs. Also EMI calculator is there. So if you want, you can calculate your EMI. So this is PMEGP online application for individual applicant, because only an individual is eligible to apply PMEGP loan online. So first step is to fill up your Aadhaar number. You need to fill up your Aadhaar number here. Then you need to fill up the name of applicant. You need to mention applicant name here. Then you need to validate your Aadhaar card over here.
So once the validation of Aadhaar card is done, you need to select your sponsoring agency. So sponsoring agency can be DIC, KVIC, KVIB and choir board if you are going for something that comes under choir board. Then you need to select your state. So once you will select your state, then you need to select your district. After that, the address of your nearby KVIC office will be visible in front of you. You need to select that. Legal type will be auto selected because as I already told you, only an individual can apply PMEGP loan. Then you need to select the gender, date of birth of candidate, and you need to mention in the format, and it will auto calculate your age. Then you need to select your social category. Then special category, if any, then you can select here. If not, you can just click on not applicable. Then you need to mention your qualification. Then it will ask for your communication address. So here you need to mention your residence address or communication address. You need to fill up your address in detail here. Then it will ask for your PIN code, area PIN code or zip code. Then you need to mention your mobile number, and please remember this mobile number is going to be your registered mobile number. So in this number only you are going to receive your username and password for PMEGP login. Then you need to mention your email ID over here. Then it will ask you for your PAN number. You need to mention your PAN number. And now you need to mention your unit location. So you can copy your communication address over here. First the location, if it is rural or urban. Then it will ask you for the location, and you can simply copy the communication address over here if the unit address is same as communication address. Now it will ask you about the type of activity, whether it is manufacturing, service or trading. So here you need to select the activity that you are going to do. So here it is manufacturing, so we have selected manufacturing. Then what product you are going to manufacture, so you need to select that also. Then it will ask you about the product description. So we can mention handmade paper because we are going to manufacture handmade paper. So you can also mention your description of product over here. Now it will ask you that EDP training undergone, whether you have already completed your EDP training or not. If you will select yes, now it will ask you about the institution from where you have completed your EDP training. So you need to mention the name of institution over here. Now you need to mention your project cost. What is the capital expenditure, what is the working capital, and it will auto calculate the total. How much working capital you need. Then it will ask you about the employment generation, how much employment you are going to generate in your following business. So here you can mention the number of people you are going to employ in your business. Now it will ask you about the financing bank. So you can select the financing bank from which bank you are or to which bank you are going to approach for PMEGP loan. So first financing bank here is State Bank of India. Now we need to mention the IFS code or bank code. So here we can search the bank code. We can filter it by the district. So we can search our bank, or if it is difficult to search like this, we can just filter by the district and it will show the result. From here we can select the particular branch that we are looking for. Now it will ask about the second or alternate financing bank, if any. So if required, you can select the other bank also.
Now it will ask us want to avail CGTMSE. So PMEGP loan is collateral security free up to 10 lakh rupees. So our loan is less than 10 lakh. So there is no requirement for CGTMSE. Now it will ask us where did we heard about PMEGP. So we need to mention the source over here. We need to click on checkbox that all the information provided by us is true, and then we can click on save applicant data. After clicking the save applicant data, we will be completing the first step of our PMEGP loan application form filling. So here our data is saved now, and it will be providing us with our applicant ID, application ID, our password, and also we have already received our password in our SMS box also on our registered mobile number. So there is one more thing, that please note your application ID for future reference. Also your application will not be considered valid until it is financially submitted to the concerned office. So please proceed to upload document. We need to click on proceed. So here we can proceed it, but we need to click on home page. So we can show you that how you can log in from home page. So here is the option of registered applicant. We need to click on login. From here you can mention the user ID and the password that we have received on our text message box. So here we will be mentioning our user ID and our application password. And we can click on login. By clicking on login, we will find the option of upload documents. So here will be our username, and we need to upload our passport size photo, project report, Aadhaar card, population certificate, EDP training certificate, and highest education qualification certificate. So first we need to click on upload. Scanned copy can be uploaded, and file size should not be more than 1 MB. So we need to upload the file that is of 1 MB or less than 1 MB. So we can choose the file and we can upload it over here. Like this, we can upload all the documents mentioned over here. So it will show the option of view or delete. So we have already uploaded it. We can check it also by clicking on view, and like this we can upload all the documents mentioned over here. So after the updation of documents, now we need to fill our scorecard. And scorecard is most important document as it contains 100 marks, and we need to fill up the details to avail some marks. So age is auto selected, as we have already mentioned our age in first step, so it is auto selected. Now it will ask us about the number of dependencies and much more. So age is auto selected, as I told you. Now we need to select number of dependencies, and if we are owning any house or parental house, we can select yes or no accordingly. Residing address at the same location, so from how many years our residing address is same, so we need to click over here and it will give us some marks for that. Academic qualification, so we need to we have already filled it, so already it is auto selected over here. Experience in the line of trade, if any, so if we are having any experience, so we need to click on click here also. Any other source of income including family, so we need to click yes or no. If we have already filled any IT returns, so we need to click on yes or no accordingly. So if we having any life insurance policy, so we need to click here also. Now it will ask us about the relationship with lending bank. So if the account is new or already existing, we need to click accordingly. Now it will ask us about the credit history, whether we are having a very good credit history, a satisfactory credit history, or no credit history. Now it will ask us about the location advantage, if the availability of infrastructure, raw material, labor, proximity to market is very near to us, so we need to select yes or no accordingly. If we are having any skill certification course or computer knowledge, so we need to click accordingly yes or no. Now marketing tie-ups for the sale product, if any, we need to click yes or no accordingly. Line of activity is already selected as we have filled it in first step also.
Registered with government authorities, if yes, then we need to click on yes. If no, we need to click on no. Repayment period, how many years we are selecting, so accordingly we need to click the time limit. How much employment generation we are going to do with this, it is also auto selected. What is our average DSCR, that is debt service coverage ratio, we need to select it accordingly. Now if we are providing any collateral security, so yes or no, accordingly we need to select. Now we need to click on checkbox and save. So our total marks is 62 and our scorecard is filled. Now it will ask us about the documents that we have mentioned over there. So we need to upload the files. So for number of dependencies, we need to provide our declaration in blank paper, and in computer knowledge we can provide the certificate. Accordingly, these are the documents that we need to upload in scorecard. As in experience, we need to mention our or upload our experience certificate over there. Accordingly, once all the documents are uploaded, we need to click on save. Now it shows that final submission failed. So here we have to select EDP also, whether we have completed EDP online or offline. So we have already completed EDP training, so we will click on pre-EDP and online. Now we can proceed with final submission. So this is how we fill our PMEGP loan applicant form. Once the form is filled, we can also check the current status with the help of user ID and password we have received in our text message box. Thank you. Ma'am, please continue. Okay, so now we will go to the question and answer session. உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கு, ராஜேஷ் கேட்கணும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமா அப்படின்னா நீங்க கை தூக்கலாம், நம்ம வந்து அதை அலோவ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிவசிவா அப்படின்னு இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம வந்து அன்மியூட் பண்றோம். சிவசிவா, நீங்க உங்க கேள்வியை கேட்கலாம், அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹலோ, கேளுங்க சார், உங்க கேள்வியை கேளுங்க. மேடம் வணக்கங்க. நாங்க இங்க சேலம் மாவட்டத்தில் இருக்கேங்க, சாரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல அமேசான் மீஷோல பண்றதுக்கு நம்ம கம்பல்சரி ஜிஎஸ்டி எடுத்தா பண்ணணுங்களா? ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது கண்டிப்பா வேணுங்க, எப்படின்னாலும் வேணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமா உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ராஜேஷ் சார் வந்து அதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. ராஜேஷ் சார் அவங்க வந்து டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்றாங்க, அதுக்கு ஏதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமா பண்ண முடியுமா? எஸ் சார், இது நம்ம ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஆல்ரெடி டெக்ஸ்டைல் ரிலேட்டட் பார்த்துருப்பீங்க சார். ஸோ அது ரிலேட்டட் பண்ணலாம். உங்களோட ஸ்டோர் அகைன் லைக் இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸ் எடுத்துட்டு போகணும், இல்ல நீங்க வாட்ஸ்அப்ல இப்போ பாட்ஸ் எல்லாம் நிறைய வருது இல்லையா? ஈவன் வாட்ஸ்அப்போட நெக்ஸ்ட் அப்டேட் வந்துட்டு தே கோயிங் டு கெட் டேட்டா, அதுல வாட்ஸ்அப் காமர்ஸ் அப்படின்றதும் எடுத்துட்டு வராங்க. ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, தேர் ஆன் தி டெஸ்ட். ஸோ பெரிய ஸ்ட்ரீம்ல எடுத்துட்டு போறதுக்கு நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாட்ஸ்அப்லயே நம்ம அந்த இ-காமர்ஸ் ஆப்ஷன் இருக்கு. சரிங்க சார். ஆமா சார், இப்ப நெக்ஸ்ட் பெருசாவும் வரப்போகுது. இப்ப லாஸ்ட் நம்ம கேட்டலாக் ஷோ பண்ற மாதிரி மட்டும் ஆப்ஷன்ஸ் இருக்கு, நெக்ஸ்ட் பெருசாவும் அதை இன்டெகிரேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ற மாதிரியும் ஆப்ஷன்ஸ் வரப்போகுது. நம்ம அதுலயே நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போதைக்கு. எஸ் எஸ், ஓகேங்க சார். இப்போ இது ரிலேட்டடா நம்ம லோனுக்கு அப்ளை பண்றதா அதுக்கு ப்ராஜெக்ட் லிஸ்ட் கேக்குறாங்க இல்லைங்க? அது நாங்க இப்ப சொன்னோம் இல்லையா சார், udyami.org.in அப்படின்ற ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட்க்கு போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்க மொபைல் நம்பர் கொடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க அது மூலமா நீங்க லாகின் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்கல்ல, அப்படி நீங்க வந்து அந்த லோனுக்காக செஞ்சுக்கலாம். ஓகே, சரிங்க மேடம். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ சோ மச். நெக்ஸ்ட் நம்ம சதீஷ் குமார் அவங்களுக்கு போறோம். மிஸ்டர் சதீஷ் குமார், நீங்க மைக் அன்மியூட் பண்ணிக்கோங்க. சதீஷ் குமார், பேசுங்க சார். வணக்கம் மேடம், நான் கரூர்ல டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நான் ஜாப் ஒர்க் அதிகம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன், நம்ம ஓனா ட்ரேட் பண்ணல. ஃபர்ஸ்ட் கொரோனாக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம், இப்போ கொரோனாக்கு முன்னாடி பண்றதை குறைச்சிட்டோம். இப்போ நம்ம பெரிய லெவல்ல பண்றதுக்கு வந்து பண்ண முடியுமா ட்ரேடிங்? ஆல்ரெடி உங்க
உங்களோட கேள்வி எனக்கு புரியுது. நீங்க பெரிய லெவலுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க மேனுஃபேக்சரிங் செக்டர் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 50 லட்சம் வரைக்கும் நீங்க லோன் அவைல் பண்ணிக்கலாம். டெக்ஸ்டைலுக்காக நீங்க அந்த மாதிரி செஞ்சு நீங்க வந்துட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்க பேங்க் வந்து உங்க யூனிட் வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்கலாமா இல்லையா அப்படிங்கறத பத்தி அவங்க வந்து முயற்சி பண்ணுவாங்க. அது மாதிரி. சோ நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட்க்கு போயிடலாம். பாலமுருகன் ஜி. பாலமுருகன், நீங்க உங்களோட மைக்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. பாலமுருகன் பேசுங்க சார். பேசுங்க சார். கால் வருதுங்களா? கேக்குது சார், பேசுங்க. பேசுங்க சார், கேக்குது. நான் விஎன் நேச்சுரோ அப்படின்னு சொல்லி வெப்சைட் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே. நான் வந்து மரச்செக் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் ஒரு 30 ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து அந்த வெப்சைட் கிரியேட் பண்ணவர் சரியா ஃபாலோ பண்ணல. அவர் வெளிநாடு போயிட்டாரு. ஓகே. எனக்கு வந்து இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து திருப்பி பண்ணணும், வெப்சைட் கிரியேட் பண்ணணும். இது செல்லர் அக்கௌண்ட் இது மாதிரி கிரியேட் பண்ணி எனக்கு ஆப் இதெல்லாம் கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ராஜேஷ் சார், நீங்க சொல்ல முடியுமா? எஸ் சார், நீங்க உங்களோட ஆல்ரெடி இருக்கிற வெப்சைட் எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ ஐ செக் த இன்ஃபர்மேஷன்ஸ் தேர், கான்டென்ட் எல்லாம் இருக்கு அப்படின்றதுனா நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா வி கேன் ஷோ யூ லைக் நான் ஆல்ரெடி அந்த வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ கம்பெனிக்கு உங்களுக்கு ஒர்க் பண்ண வெப்சைட் பிளஸ் வந்து பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் இந்த திங்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்றேன். அதே மாதிரி எனக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நம்மளே பண்ணலாமா இல்ல நீங்க பெஸ்ட் வந்து தனியா யாரும் கம்பெனியில கொடுத்து பண்றது பெஸ்டா இருக்குமா? It depends on like உங்களால ரெக்ரூட் பண்ணி நீங்க பண்ண முடியும் அப்படின்றதுனால நீங்க பண்ணலாம். ஆனா நான் இன்னொரு கம்பெனியை கொடுத்து பண்ணலான்னு ஐடியா இருக்கு. ஆனா எனக்கு வந்து அதை கத்துக்கணும். ஏன்னா எனக்கும் தெரியணும்ல, எந்த வேலை எடுத்தாலும் நம்மளுக்கும் தெரியணும்ல என்ன பண்றாங்கன்னு. எஸ் சார், நம்ம பிசினஸ்ல பெருசா பண்றது அடுத்த ஒரு ப்ராப்ளம் வந்து, ஏன்னா இதே ஸ்டேஜ் 5 years க்ரோ ஆகுறப்ப நானும் வந்து என்ன பண்ணேன்னா ஸ்டார்ட்ல இருந்து ஸோ நான் எனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும்தான் சர்வீஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருந்தேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயே வந்துட்டு. ஸோ ஆஃப்டர் தட் இப்போ இருக்கிற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா மேனேஜிங் தட் அந்த டீம் இஸ் ஒர்க்கிங் ஆன் கம்ப்ளீட்லி. ஸோ ஏன்னா நமக்கு மட்டும் தெரிஞ்சதை வச்சு பண்றோம் அப்படின்னா தேர் ஆர் லிமிடேஷன்ஸ். கொஞ்சமாக தான் ஆஃபர் பண்ண முடிஞ்சது. அண்ட் நான் ஸ்கேல் அப் பண்றதுல நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஃபர்தரா வந்துட்டு இப்போ டீம்கிட்ட கொடுத்துட்டு ஸோ ஐ எம் ஹேண்ட்லிங் டிஃப்ரெண்ட் ஸ்டஃப். ஒரு பிசினஸா ஃபுல்லா பார்க்க ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணேன். சேம் ஐடியா தான் இருக்கும். ஆனா எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா என்ன பண்றாங்க நம்மளுக்கு ஒன்றும் சில டைம் புரிய மாட்டேங்குது. இல்ல கண்டிப்பா சார், நீங்க டீம் நீங்க என்கேஜ் பண்றீங்க இல்ல வந்து நீங்க ஈவன் ஏஜென்சி எங்களை மாதிரி யாராவது வந்து நீங்க குடுக்குறீங்க அப்படின்றதுனா அந்த பேசிக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் மார்க்கெட்டிங், நம்ம பண்றது ஒர்க் ஆகுதா, ரிசல்ட் இருக்கா, அனாலிட்டிக்ஸ் மாசம் என்ன வந்து கொடுக்குறாங்க, மாசம் வாரம் சோ என்ன ரிசல்ட், அதுக்குதான் அந்த அப்ஜெக்டிவ் செட்டிங் அப்படின்ற அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் சொன்னேன். சோ இதுல வரத நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பண்ணலாம் சார். அப்புறம் எனக்கு இந்த ஏஜென்சி கொடுக்கும் போது நம்மளுக்கு கொடுக்கறது பெஸ்டா இருக்குமா, ஒரு எம்ப்ளாயி போட்டு ஃபாலோ பண்றது பெஸ்டா இருக்குமா? சார் தட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் ஸ்கேல் யூ ஆர் இன். உங்க எம்ப்ளாயி உங்களோட ஏஜென்சி பொறுத்து இருக்கு சார். ரொம்ப ஜெனரல் கொஸ்டின் இது. இட்ஸ் லைக் நான் ஒரு பார்ட் ஆஃப் பிசினஸ் நான் அவுட் சோர்ஸ் பண்ணலாமா இல்ல நானே இன்னோஸா பண்ணலாமான்னு நீங்க கேக்குறது. போத் ஹேவ் இட்ஸ் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இல்லையா? ஒரே ஒரு பர்சனை வச்சுட்டு நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. தோஸ் டேஸ் வேர் கான். ஒருத்தரே வந்து எஸ்இஓ பண்ணுவாரு, ஒருத்தரே வந்து சோசியல் மீடியால பண்ணுவாரு, அவரே டிசைன் பண்ணுவாரு, அவரே வெப்சைட்டையும் மேனேஜ் பண்ணுவாரு அப்படின்ற திங்ஸ் எல்லாம். ஸோ நீங்க பேசிக்கா வந்து ஃபர்ஸ்ட் பண்ணும் போது இதை ஸ்டார்ட் பண்ணலாம். பட் வாட் ஐ ரெக்கமெண்ட் இஸ் எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களாம் இண்டிவிஜுவலா உங்களுக்கு ஸ்கேல் அப் லெவல் டெப்த் ஆஃப் நாலேஜ் தேவைப்படும். அது பண்றப்ப கண்டிப்பா நீங்க ஒண்ணு உங்களுக்கு டீம் வேணும், அப்படி இல்லைன்னா வந்து ஏஜென்சி மாதிரி யாராவது ரெக்ரூட் பண்ணும். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுட்டா பெட்டர் சார். ஓகே, எனக்கு கொஞ்சம் கைட் பண்ண முடியுமா? உங்களோட நம்பர் ஷேரிங் வித் மை. நான் கண்டிப்பா சார் என்னோட நம்பர் ஷேர் பண்ண சொல்றேன். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்றதுனால நம்ம பர்சனலா பேசலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். நெக்ஸ்ட் நம்ம சுந்தரம் முருகானந்தன் அவங்களுக்கு போறோம். சுந்தரம் முருகானந்தன், நீங்க உங்களோட மைக் அன்மியூட் பண்ணிக்கலாம், பேசுங்க சார்.
Mr. Rajesh sir, good morning. Yeah, good morning, sir. சார் ஆக்சுவலி நான் வந்து கோயம்புத்தூருங்க. ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் வந்து நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபுட் சப்ளிமெண்ட். இட்ஸ் பியூரேஜ்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ் மாதிரி பீட்ரூட் மால்ட் வந்து நான் வந்து இட்ஸ் பவுடர் ஃபார்ம். அது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹெல்த்தி ட்ரிங்க். அதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது, எனி கைண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் கிடையாது. இட்ஸ் 100% நேச்சுரல். ஸோ இது வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆல்ரெடி சிங்கப்பூரில் ஒரு 2 பேட்ச் அனுப்பிச்சிட்டோம். ஈவன் தோ அது வந்து கண்டினியூவாக அது ரீச் பண்ண முடியல, பிகாஸ் மார்க்கெட்டிங்கில் லேக்கிங். ஆமாம், என்னோட ஏஜென்சி அங்கே இருக்கிறவர் வந்து இது ப்ரொமோட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறதா சொன்னார். ஈவன் தோ நான் வந்து ஒரு சின்ன ஒரு 1 minute வீடியோலாம் எடுத்து நான் அனுப்பிச்சுட்டேன் ப்ரொமோஷனுக்காக. அப்படி இருந்தும் அதை வந்து ரீச் பண்ண முடியல. என்ன ரீசன் அப்படின்னா, பெரிய பிராண்டு தான் அங்கே வந்து எல்லாரும் வில்லிங்கோட இருக்காங்க. சின்ன பிராண்டு அது வந்து புதுசாக இருக்குங்கிறதுனால அதை யாரும் வாங்குறதுக்கு தயக்கமாக இருக்குது. ஈவன் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இல்லை தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா ரீச் ஆயிடுச்சு. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் வந்து நல்லா பூஸ்ட் ஆகுது, இம்யூனிட்டி நல்லா டெவலப் ஆகுதுங்கிறதுனால இந்த ப்ராடக்ட் நிறையா வாங்குறவங்க ஒன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா திருப்பி வாங்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த ஒன்ஸ் வாங்க வைக்கிறது ரொம்ப we are facing so much difficulties. மார்க்கெட்டிங், அதுதான் மார்க்கெட்டிங். அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. வெப்சைட் இருக்கு, ப்ரொமோஷன் வந்து ஃபேஸ்புக்லேயும் சோஷியல் மீடியாலலாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் பர்சனாக நானே பண்ணிட்டு இருக்கேன். வெப்சைட் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலமாக பண்ணி கொடுத்தாங்க, கொஞ்சம் லோ பட்ஜெட்டில். பட்ஜெட்டும் இங்கே ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. இந்த கேஸில் மினிமம் பட்ஜெட்டில் மார்க்கெட்டிங் எப்படி ரீச் பண்ணுறது, அதுக்கு என்ன மாதிரி சோர்சஸ் எல்லாம் இருக்குது. சோஷியல் மீடியாவில் நம்ம போஸ்ட் போடுறோம், பார்க்குறாங்க, பட் அது வந்து நமக்கு வந்து அப்படியே அது கன்வெர்ட் ஆகுறதில்ல. 100 பேர்த்துக்கு வியூ ஆனால் கூட ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, பெரும்பாலும் அதுவும் கூட இல்லாமல் போயிடுது. ஸோ என்னோட கொஸ்டின் என்னன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து இட்ஸ் 100% சக்ஸஸ்ஃபுல் வேவா, இல்லை பழைய மார்க்கெட்டிங் மெத்தட் இருக்கு இல்லையா, டோர் டு டோர் மார்க்கெட்டிங், அந்த மாதிரி நோன் சர்க்கிளில் அப்படி மார்க்கெட் அதுவும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் என்னன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப பூமான மாதிரி தெரியுது, ஒரு செக்டாருக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் கொடுக்குது. ஆனால் நான் ப்ராக்டிக்கலாக இறங்கி பார்க்கும்பொழுது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது என்ன பண்ணலாம், இதுக்கு கொஞ்சம் எனக்கு நீங்கள் லோ பட்ஜெட்டில் இது எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுங்கிறத எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஷூர் சார். இது நீங்கள் சொன்ன மாதிரி லைக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லா எப்படி இருக்கு அப்படின்றது டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட். எல்லா ப்ராடக்ட் எல்லா சர்வீசஸ்க்கும் எல்லா டைப் ஆஃப் மார்க்கெட்டிங்கும் ஒர்க் ஆகாது. சர்டன் டைம்ஸ் நம்ம வந்து டைலூட் பண்ற மாதிரியும் இருக்கும். பட் வி ஹேவ் டு பி ரியலி கான்சென்ட்ரேட்டிங் நம்ம என்ன பண்றோம் அப்படின்ற ஸ்டஃப். அண்ட் சார், அது உங்க கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி, ஸோ என்னோட நம்பர் இங்க சம்திங் லைக் மெசேஜ்ல நான் சாட் பண்ண முடியல, maybe I'm an off or something. So நான் இந்த presentation complete பண்றப்போ I'll share my number. Also, Hava, please share it in the group. And yeah, thank you. And coming back to the question, so இப்போ நம்ம உங்களோடதுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக ஆன்சர் பண்ணணும்னா வச்சுக்கோங்களேன் சார். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ஃபர்ஸ்ட் அந்த கஸ்டமரை வந்து டேஸ்ட் பண்ணி வைக்கணும், உங்களோட ஆடியன்ஸ் ஆர் கஸ்டமர்ஸ் அப்படின்ற திங். அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவா இருக்கும், ரேதர் தென் புட்டிங் இட் ஃபார் ரிப்பீட்டட் பர்ச்சேஸ் அப்படின்ற ஸ்டஃப். ஸோ நான் இஃப் ஐம் இன் தட் பொசிஷன் அப்படின்ற திங்ஸ், நான் உங்களுக்கு கன்சல்டிங் கொடுக்குறேன் அப்படின்றதுனா, ரீசென்ட்லி வி கேம் அப் வித் ஸோ ஒரு வணக்கம் டிஜிட்டல் அப்படின்னு சொல்லி சென்னையில வந்து ஒரு ஈவெண்ட் பண்ணோம் அட் கிஸ்லோட ஆஃபீஸ்ல வித் சுரேஷ் சம்பந்தம் சாரோட வந்து லாஸ்ட்ல ஒரு இன்ட்ராக்ஷன்ஸும் இருந்துச்சு. ஸோ அவரோட பையன் ஓன் பிராண்ட் விச் இஸ் வித் மீன் சட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 புதுசா வந்து ஒரு டிஷ் ஒரு இது பண்றாங்க, விச் இஸ் லைக் ஒயிட் ரைஸ் அண்ட் ஒரு குழம்பு, சென்னையில இருக்க ஃப்ரெஷ் ஃபிஷ் அண்ட் யூ வில் கெட் டெலிவர்ட் ஆன் ஒரு நம்ம ஊர்ல இருக்க அந்த ஒரு சட்டியில வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ எப்படி வந்து அதை பிராண்டிங் பண்றாங்க அப்படின்றதும் நான் சொல்றேன். இட்ஸ் கால் லைக் ஆம்னி சேனல் பிளஸ் வந்து கொரில்லா மார்க்கெட்டிங் அப்படின்ற திங்ஸும் சேர்த்து வந்து பண்ற மாதிரி இருக்கும். என்ன பண்ணாங்கன்னா, அந்த தே ஹேட் 50 people அட் பெசன் நகர்.
ஸோ அந்த பெசனகர்ல வந்துட்டு அந்த ஒரு பாக்ஸ், அந்த மீன் சிட்டியோட பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை எல்லாரும் கையில கொடுத்துட்டு வந்து நடந்து போறது. ஸோ உங்களோட பாக்ஸ் எங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வீடியோ கிரியேட் பண்ணாங்க. அண்ட் அந்த ஒரு பெசனகர் 5 to 7 ஈவினிங் சண்டே அப்படின்றப்ப they would have attracted about like 10,000 plus ஆடியன்ஸ் அப்படின்றது இருக்கும். அதுல யாராவது கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ தட் 50 people அப்படின்றது இட் இன்க்ளூட்ஸ் விமன் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மென் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அட்டையர், ஐடி ஒர்க் பண்ற மாதிரியும் இருக்கும், ரெகுலர் மக்களும் இருக்கும், அண்ட் பிசினஸ் பீப்புள் அப்படின்ற மாதிரியும் ஒரு டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் டிஃப்ரெண்ட் அட்டையர் கொடுத்துட்டு அவங்களுக்கு அதே மாதிரி ஸ்கிரிப்டட் கான்டென்ட் இட் இஸ் இது என்னன்றது யாராவது கேட்டாங்கன்னா என்னன்றது எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து நமக்கு ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்ல போகும். அதே டைம் வந்து இது நிறைய வந்து சூப்பரான ரீச் வந்து கொடுத்துச்சு. ஸோ இது ஒரு நல்ல ஐடியா. சீரியஸ்லி லைக் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் த கேஸ் ஸ்டடி ஆல்சோ. ஸோ வணக்கம் டிஜிட்டல் அப்படின்னு சொல்லி நான் இன்னொரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்யூனிட்டி எடுத்துட்டு வரேன். பிகாஸ் we are doing an agency, it is internist. So but connect வந்து நிறைய கிடைக்கணும் and across the things நிறைய. இப்போ நீங்க சொன்ன மாதிரி it is like we பர்சனலாகவும் நான் குரோ ஆகணும், அதே மாதிரி ஏஜென்சிட்ட இருந்து என்ன வேணும்ன்றதும் தெரியணும். தென் ஏஜென்சிக்கு முக்கியமா எங்க சர்வீஸ் பண்றோம் அப்படின்ற அந்த சேலஞ்சஸ், ப்ரொடக்டிவிட்டி, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், இந்த ஸ்டஃப் எல்லாத்துக்குமே, அந்த கான்டென்ட் கிரியேஷன், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கம்யூனிட்டியா எடுத்துட்டு வரோம். இட்ஸ் நாட் லைக் சர்வீஸ் ப்ரொவைடர், இட்ஸ் கம்யூனிட்டி அப்படின்ற ஸ்டஃப்ல இருக்கிறோம். ஸோ தட் வி ஆர் ஒர்க்கிங் ஆன். அண்ட் நெக்ஸ்ட் அதோட ஈவெண்ட் வந்து ட்ரிச்சில பண்றோம். அண்ட் வி ஹேவ் பிளான்ஸ் டு டூ அட் காரைக்குடி. Again, one more event to plan with Kuku FM ஓட ஃபவுண்டரோட சென்னையில ஒரு ஈவெண்ட் பிளான் பண்றோம். தென் ஒன் இன் கோயம்புத்தூர். ஸோ அது எல்லாமே அந்த டிஸ்கஷன்ல இருக்கு. ஸோ ப்ராப்ளி நமக்கு அந்தந்த ஈவெண்ட் வரப்போ டெஃபினெட்லி வில் கெட் இன் டச் அகெயின். ஸோ உங்களோடது அந்த மாதிரி ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் விச் இஸ் லைக் காஸ்ட் எஃபெக்டிவ் அதே டைம். ஏன்னா நம்ம ஃபேஸ்புக்ல நம்ம வந்து ஒரு போஸ்டர் பண்றோம் அப்படின்றதுக்காக எல்லாருமே அதை பார்க்கணும், யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது சார். தட் மீன்ஸ் யுவர் கான்டென்ட் இஸ் நாட் கிரியேட்டிங் தட் அட்டென்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இன்னொன்று வந்து நம்ம இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஸ்பெசிபிக் ப்ராடக்ட் நம்ம வந்து போறப்போ நமக்கு இருக்கிற மார்க்கெட்டிங் சேலஞ்சஸ் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் சார். தட்ஸ் டு அட் த பிகினிங் டைம் அப்படின்றது இருக்கும். நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எல்லாமே ஒர்க் ஆகும் அப்படின்றதும் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா யூ நீட் போத். இட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் சாம்பிள்ஸ் நிறைய கொடுக்கறது, டோர் டு டோர் அவங்கள யூஸ் பண்ண வைக்கிறது. யூ நீட் அ கியாஸ்க் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ சூப்பர் மார்க்கெட் ஆர் கிரௌடட் ஸ்பேஸ்க்கு முன்னாடி, கோயம்புத்தூரா இல்ல வேற ரீஜனா, அந்த ஸ்டோருக்கு முன்னாடி கொடுக்குறது. ஈவன் வெர்லி நான் அந்த கீ கம்பெனி சொன்னதே வந்து they used to give like அந்த ஒரு சின்ன சின்ன ஸ்டால்ஸ் அப்படின்றது, இது வாங்கினீங்கன்னா இது ஃப்ரீ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நிறைய ப்ரொமோஷனல் அந்த சேல்ஸ் ஆஃபர்ஸ் வச்சுதான் வந்து ப்ரொமோட் பண்ண முடிஞ்சது. எஸ்பெஷலி அந்த FMCG குட்ஸ் இந்த திங்ஸ்ல எல்லாத்தையுமே வந்துட்டு. So we have to work out in that also. Okay. Thank you so much sir. நம்ம லாஸ்ட் क्वेश्चनக்கு போறோம். மத்தவங்க உங்களோட டவுட்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கோம் இல்லையா, அதுக்கு நீங்க உங்களோட டவுட்ஸ் அனுப்புங்க. லாஸ்ட் வந்து ஜனா கார்த்திக், மிஸ்டர் ஜனா கார்த்திக், நீங்க உங்களோட கேள்வியை கேட்கலாம். அன்மியூட் பண்ணிக்கோங்க, பேசுங்க இப்போ. ஜனா கார்த்திக். ஹலோ சார். ஹலோ. எஸ் சார். சார் இப்போ பவர்லூம் வந்து இப்போ போட்டிருக்கேங்க சார். ஓகே சார். இப்போ வந்து நம்ம அடுத்தது எக்ஸ்டெண்ட் பண்ணா இந்த பிஎம்ஜிசி அது லோன்ல வந்து நம்ம அடுத்தது இது பண்ண முடியுங்களாங்க சார்? எக்ஸ்ட்ரா பண்ணோம்னா அது ஆமாங்க சார். நீங்க ஏற்கனவே ஏதாவது லோன் வாங்கியிருக்கீங்களா? இல்லைங்க சார், நான் லோன் எதுவும் வாங்கல. இப்போ என் பேர்ல எதுவும் வாங்கலைங்க சார். ஆமாங்க சார், அப்பா பேர்ல தான் வாங்கியிருக்கோம். சரி, அப்பா பேர்ல வாங்கியிருந்தா அது தனி கணக்கு. நீங்களும் உங்களோட வைஃபோ ஏதாவது லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அது பாத்துக்கோங்க. இல்ல நீங்களும் உங்க வைஃபோ எந்த லோனும் வாங்கல அப்படின்னா உங்க பவர்லூம் மேனுஃபேக்சரிங்க்கு நீங்க வந்து. சரிங்க மேடம், வந்து ஜுவல் லோன் தான் வாங்கியிருக்கோம். அந்த மாதிரி லோன் வந்து எதுவும் தனியெல்லாம் எடுக்கல. அது இல்ல, ஜுவல் லோன்ங்கிறது தனி. PMEGP லோன் அப்படிங்கிறது பிரதம மந்திரி வேலை வாய்ப்பு திட்டம்க்கு கீழே வருது இல்லையா, அதுக்கு 50 லட்சம் வரைக்கும் நீங்க வந்து லோன் வாங்கிக்கலாம். 10 லட்சத்துக்கு மேல போச்சுன்னா கொலாட்ரல் செக்யூரிட்டி அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க பேங்க் தான் அதோட முடிவு எடுக்கும். சோ நீங்க அதை வச்சு வாங்கிக்கலாம் நீங்க. சரியா? அது எப்படி மேடம் நம்ம இதுல இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, udyami.org.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டுக்கு போயிட்டு அங்க உங்க மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுல இருக்கிறத நீங்க பண்ணீங்கனாலே இவ்வளவு நேரமா அந்த டீடைல்ஸ் எல்லாம் சொன்னோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே.
சரி, நம்ம இப்போ செஷன் வந்து முடிச்சிடலாம். எல்லாருக்கும் நன்றி, நீங்க இந்த இதை பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. இந்த சண்டே அன்னைக்கு ராஜேஷ் சார் உங்களுக்கு பெரிய நன்றி. நீங்க உங்களோட பிஸியான ஷெடியூல், பேக் டு பேக் ஷெடியூல்ஸ் வச்சுட்டு நீங்க வந்து பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்தது. உங்க பிசினஸ் பயங்கரமா வளரணும் நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். இங்க இருக்கிற எல்லா ஆண்டர்பிரினர்ஸும் பயங்கரமா சக்சஸ் ஆகணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இந்த செஷனை முடிக்கலாம். அட்மின் கைண்ட்லி எந்த செஷன் ப்ளீஸ். Yeah, before that, thank you all. And so Sunday Globe participants, it is happy to see that to all. So உங்களுக்கு ஏதாவது questions இருக்குன்னா என்னோட personal contact number, it is like you can directly contact me. Rajesh Internet அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடிச்சீங்க, இல்லை Internet என்பது கம்பெனி நேம் திருச்சி அப்படின்னு சொல்லி அடிச்சீங்கனால you can get my contact number. If you need any guidance for marketing, it's not only on the digital side. என்னோட guidance and what I experienced அப்படின்ற things கண்டிப்பா ஷேர் பண்றேன். And the case studies, questions கேட்டிருந்தீங்க. Yeah, it was done by Ashwin. என்னால மெசேஜ்ல டைப் பண்ண முடியல, சாரி, somehow I don't have the access on that. Ashwin சுரேஷ் தான் பண்ணியிருந்தாரு. ஸோ அதோட கேஸ் ஸ்டடி வந்து நம்ம ஒர்க் பண்றோம் அந்த திங்ஸ். யா, thank you so much Rajesh sir. Admin, you can end the session. Thank you. आत्मनिर्भर भारत होगा हमारा, वंदे मातरम का गूंजे जय जयकारा। आत्मनिर्भर भारत होगा हमारा, वंदे मातरम का गूंजे जय जयकारा। भारत की संतान है हम, जगत गुरु का नाम है हम, आर्यभट्ट और सुश्रुत जैसे ऋषियों का अभिमान है हम, तक्षशिला और नालंदा सा गौरव जिसका, ऐसे भारत की यारों पहचान है हम। विश्व पटल पर फहरेगा तिरंगा प्यारा, वंदे मातरम का गूंजे जय जयकारा। आत्मनिर्भर भारत होगा हमारा, वंदे मातरम का गूंजे जय जयकारा। मेक इन इंडिया, स्किल इंडिया का हो सपना पूरा, डिजिटल और स्टार्टअप इंडिया अब ना रहे अधूरा। मुद्रा एमी सेमी उद्यमी अपने सूर्य शिखर हैं, हिंदुस्तानी व्यापारी होगा अब जग का सूरा। बिजनेस के आकाश में चमचमकेगा भारत तारा, वंदे मातरम का गूंजे जय जयकारा। आत्मनिर्भर भारत होगा हमारा, वंदे मातरम का गूंजे जय जयकारा। मेहनत कस खेती कर किसान भरता है अन्न भंडारे, लाल देश का फौजी बन तन खड़ा है सरहद द्वारे। रोटी देता एक लाल है लाज बचैया दूजा,
नमन हिंद की सेना करते भारतवंशी सारे, एक अखंड भारत का तुम ही सत्य सहारा, वंदे मातरम का गूंजे जय जयकारा। आत्मनिर्भर भारत होगा हमारा, वंदे मातरम का गूंजे जय जयकारा। भारतवंशी आन से बान से ध्यान से, धर्म आत्मनिर्भरता का निभाएंगे जी जान से, त्याग विदेशी अपनाएंगे पूर्ण स्वदेशी, गांव से ग्लोब स्वदेशी हो सर्व सम्मान से, एक राष्ट्र हो श्रेष्ठ राष्ट्र गूंजे चहुनारा, वंदे मातरम का गूंजे जय जयकारा। आत्मनिर्भर भारत होगा हमारा, वंदे मातरम का गूंजे जय जयकारा। इसका मार्ग एक ही है, आत्मनिर्भर भारत।